அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். ஐபோவன், குட் ஈவினிங். ஓகே. நீங்கள் எல்லாருமே நாங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று போட்டிருந்தோம். பார்ட் டைம் அல்லது ஃபுல் டைம் ஆகவோ அல்லது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆகவோ ஒரு பார்ட் டைமுக்கு ஒரு ஒர்க் கொண்டு செய்யணும் என்று எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த எண்ணத்தோடு தான் நீங்கள் என்னோட கண்டக்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த வகையில் இனிஷியலாகவே சில விஷயங்களை நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லியிருந்தேன். சிலவங்களுக்கு சொல்லப்படலை. அதோட இந்த பிஸ்னஸ், அதோட இந்த ஒர்க் எப்படியானது என்ற சம்பந்தமாகவே உங்களோட டீப்பாகவே, அதாவது ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணலாம் என்று தான் இந்த ஃப்ரீ ஒர்க் ஷாப் ஒன்று நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம நம்மளோட செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் பேசுகிறது கிளியராக கேட்குதா என்ற விஷயங்களை கொஞ்சம் எனக்கு சேட் பாக்ஸில் ஒரு கன்ஃபார்ம் பண்ணி தாங்களேன். நோயல், எஸ். மற்றவங்க, நான் பேசுறது உங்களுக்கு கிளியரா இருக்கான்றது? ஓகே. அம்ஜத், எஸ். ஓகே. ஓகே. எல்லாரும் ஓகேன்னு இருக்கிறீங்க. ஓகே, நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். முதலாவது என்னை பற்றிய ஒரு அறிமுகத்தை நான் கட்டாயம் உங்களுக்கு சொல்லணும். நான் வந்து ஷிஹான் ஃப்ரம் அட்டாலச்சின்னு. நான் வந்து உங்களுக்கு, நான் நினைக்கிறேன் ஸ்க்ரீனில் ஷேர் ஆகிருக்கும் பாருங்கள். இதில் வந்து டிஜி பார்ட்னர், அடுத்தது ஐஇஎஸ் கேம்பஸ், அதோட எஸ்டெக்ஸ் இன்ஜினியரிங், இந்த மூன்று கம்பெனியோட ஃபவுண்டர் அண்ட் டிரெக்டர். ஸோ இந்த பிஸ்னஸை இது நான் ஆரம்பத்தில் ஆரம்பித்தது எஸ்டெக்ஸ் இன்ஜினியரிங் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை சுமார் 8 வருடத்துக்கு முன்பு நான் ஆரம்பிச்சிருந்தேன். அதோட இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்டடீஸ், இது ஒரு ப்ரைவேட் கேம்பஸ். இது ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் ஆகுது. டிஜி பார்ட்னர் என்கிற சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 1.5 வருடம் ஆகுது. ஸோ இது ஸ்கில் டு சிஓ வந்து நான் புதுசாகவே ஆரம்பிக்க போகிற ஒரு ப்ரோக்ராம், ஒரு பிராண்ட். இது வந்து ஒரு படித்து முடிச்சுட்டு இருக்கிறவங்கள ஒரு என்டர்பிரனர் ஆக்குற ஒரு கான்செப்டில் தான் இந்த இதையும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன். இது வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து நான் லான்ச் பண்ணுறேன். ஸோ அந்த வகையில் எனக்கு 8 இயர்ஸுக்கு மேலாகவே இந்த பிஸ்னஸ் சம்பந்தப்பட்டிருக்கிறேன். எனது ஆரம்பம் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. நான் ப்ரொஃபஷனல் ரீதியாகவும் நான் ஒரு குவான்டிட்டி சேவியர், சிவில் இன்ஜினியர், அதோட டிராஃப்ட்ஸ்மேன். ஸோ எஸ்டெக்ஸ் இன்ஜினியரிங் தான் ஆரம்பத்தில் நான் ஆரம்பித்தது 8 இயர்ஸுக்கு முதல். அதை தொடர்ந்து தான் இந்த கம்பெனிகளை நான் ஆரம்பித்தேன். ஸோ முதலாவது நான் இதில் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. இதில் வந்து இலங்கையிலே எல்லா பகுதியிலும் இருந்து தான் இதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமில் நான் அதோட என்ன ஒரு விஷயத்துக்கு நான் நீங்கள் எல்லோரும் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்கன்னா, ஒரு பார்ட் டைமாகவே ஒரு இன்கம்மை நீங்கள் எடுக்கணும், அதோட ஒரு ஒர்க்கும் பண்ணணும் என்ற கான்செப்டில் எங்களோட இந்த குரூப் ஆஃப் கம்பெனியில் நிறைய வேக்கன்சி இருக்குது. இந்த எஸ்டெக்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியாக இருக்கட்டும், இந்த ப்ரைவேட் கேம்பஸாக இருக்கட்டும், நம்மளோட சாஃப்ட்வேர் கம்பெனியாக இருக்கட்டும், இந்த 3 கம்பெனிலையும் நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது. அது அகடமிக் ரீதியாகவும் இருக்கலாம், ப்ரொஃபஷனல் ரீதியாகவும் இருக்கலாம். இந்த 3 கம்பெனிக்கும் கொமனாகவே மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க. இந்த வேக்கன்சிக்கு வந்து இந்த 3 கம்பெனிலையும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதில் ஒரு சந்தோஷமாக சொல்லணும், நான் இந்த எஸ்டெக்ஸ் இன்ஜினியரிங் இந்த கம்பெனியை நாங்கள் லாஸ்ட் மந்த் வந்து கட்டார்லேயும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம். இனிஷியலாக நாங்கள் இன்டீரியர் டிசைன் அண்ட் ஆர்கிடெக்சர் சர்வீஸை அங்கே கொண்டு வரதுக்கு இருக்கிறோம். இந்த எஸ்டெக்ஸ் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி சொல்ல போனால் கிட்டத்தட்ட 8 இயர்ஸ் முதல் இது வரைக்கும் வந்து நாங்கள் 700+ ஆர்கிடெக்சரல் ட்ராவிங் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். அதோட 160 ஹவுஸ் ப்ராஜெக்டை ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஐஎஸ் கேம்பஸ் எடுத்துக்கொண்டு வந்து சொன்னால் லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் எங்களோட கன்வெகேஷனையும் வச்சுருந்தோம் பிஎம்எஸ்சிஹெச்சில். இது வரைக்குமே கிட்டத்தட்ட 450 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் அவுட் ஆகிக்கிறாங்க. இப்போதைக்கு நாங்கள் சர்டிஃபிகேட் லெவல்,
டிப்ளோமா லெவல், ஹையர் டிப்ளோமா லெவலில் நாங்கள் ப்ரோக்ராமில் செஞ்சுட்டு வரோம். அதோட டிஜி பார்ட்னர் இதை பற்றி நான் உங்களுக்கு டீப்பாகவே சொல்லலாம். ஸோ அடுத்த உங்களுக்கு இதில் சாஃப்ட்வேர் கம்பெனியை பற்றி நிச்சயம் பண்ணணும். இப்போ நான் உங்கள்ட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் டீமில் நாங்கள் டெவலப் பண்ணுற ஐடியா இருக்குது. இப்போதைக்கு வந்து எங்களுக்கு இன்டர்னலாகவே எங்களோட கம்பெனி ஒவ்வொரு கம்பெனிக்கும் வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் டீம் இன்டர்னலாக இருக்கிறாங்க. அவங்க ஃபுல் டைம் பார்ட் டைம் படி ஒர்க் பண்ணுறாங்க முதலாவது. ரெண்டாவது வந்து நாங்கள் ஒரு டீம் மேனேஜ் பண்ணி ஒரு டீம் லீடரை அசைன் பண்ணி அவங்களுக்கு ஒரு டீம் ஒன்றை டெவலப் பண்ணி அதன் மூலமாகவும் எங்களுக்கு சேல்ஸ் நடக்குது. மூன்றாவது இந்த கான்செப்டுக்காக தான் நான் உங்களை ஒரு வேக்கன்சியை கால் பண்ணி நீங்களும் இன்ட்ரெஸ்ட் பட்டிருந்தீங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் எந்த டைமுக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். நாங்கள் உங்களை வெல் ட்ரெயின் பண்ணுவோம். அதோட இந்த பிஸ்னஸை எப்படி கொண்டு போகிறன்றதை ஃபுல் அண்ட் ஃபுல் கைட் பண்ணுவோம். ஸோ அந்த வகையில் இந்த மூணாவது கான்செப்டுக்காக தான் நான் உங்களை இதில் ஜாயின் பண்ண வச்சுக்கிறேன். அதோட நீங்கள் உங்களோட பெர்ஃபார்மன்ஸில் வச்சுக்கொண்டு இந்த கம்பெனிகளில் உங்களோட சும்மா சொல்லலாம். இதில் ஒருத்தர் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஓகே, ஒரு இன்ஜினியரிங் ஃபீல்டில் என்றா இன்ஜினியரிங் ஃபீல்டில் அவர் ஒரு சிவில் இன்ஜினியர்னா எங்களோட எஸ்டெக்ஸ் இன்ஜினியரிங்கில் நீங்கள் ஒரு பார்ட்டாகவும் ஒர்க் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீல்டில் இருக்கிறவங்க. ஸோ அவங்களோட மெயினாகவே சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் தான் நாங்கள் உங்களை ஹையர் பண்ணியிருக்கிறோம். இருந்தும் நீங்கள் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸில் கூட்டிக் கொள்வீங்கன்னு சொன்னால் நாங்கள் அடுத்தடுத்த விஷயங்களையும் உங்களை அப்கிரேட் பண்ணி கொள்கிற மாதிரி இருக்குது. ஓகே, இதான் எங்களோட குரூப் ஆஃப் கம்பெனியோட விஷயங்கள். அதில் நான் இப்போ எடுத்த உடனே நான் இந்த 3 கம்பெனிக்கும் இல்லாமல் முதலாவதாக நான் சாஃப்ட்வேர் கம்பெனியை தான் கொஞ்சம் உங்களுக்கு டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் என்று இருக்கிறேன். அடுத்தது சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கையும் நான் நம்மளோட டிஜி பார்ட்னருக்கு தான் சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு தான் இமீடியட்டாக எடுக்கிறதுக்கும் இருக்கிறது. ஸோ நம்ம அடுத்த இதில் நான் உங்களுக்கு சாஃப்ட்வேர் பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸையும் உங்களோட நான் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே, எங்களோட சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகுது. இதுவரைக்கும் நாங்கள் மெயினாகவே வெப், அடுத்தது அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது, அதோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதோட ஐடி கன்சல்டிங், சைபர் செக்யூரிட்டி என்ற மெயினான ஒர்க்குகளை செஞ்சுட்டு இருக்கிறோம். இதில் மேஜராக நாங்கள் அந்த டெவலப்மெண்ட் பார்ட், அதோட பிஸ்னஸ் ஓனர்ஸை டார்கெட் பண்ணி, அதாவது பிஸ்னஸ் ஓனர்ஸை டார்கெட் பண்ணின்னு சொன்னால் இப்போ எல்லாருமே பிஸ்னஸ் செய்கிறாங்க. உதாரணத்துக்கு நான் கூட எங்களுடைய 3 பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன். அப்போ முதலாவது சொல்லணும், இந்த சாஃப்ட்வேர் கம்பெனியோட ஆரம்பத்தை பற்றி உங்களோட ஷேர் பண்ணணும். ஆல்ரெடி நான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அதோட ப்ரைவேட் கேம்பஸ் ரன் பண்ணிட்டு இருக்கும்போது எங்களோட பிஸ்னஸை நான் எப்படி சிஸ்டமைஸ் பண்ணுறது, என்னடா நேரில் அடுத்தது இங்கே வந்து ஸ்டாஃபை ஹையர் பண்ணுறது சரியான கஷ்டம், அதோட ஸ்டாஃபை மானிட்டர் பண்ணுறது சரியான கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டுக்கு நான் அந்த சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முதல் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரை நான் ஹையர் பண்ணி எங்களோட பிஸ்னஸை, உதாரணத்துக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸை வந்து ஒரு சிஸ்டம் பண்ணணும். ஏன்டா எனக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து பார்க்குறது சரியான கஷ்டமாக இருக்குது, ஸ்டாஃபை மானிட்டர் பண்ணுறது சரியாக கஷ்டமாக இருந்துச்சு, அக்கௌண்ட்ஸ் பார்ட்டை பார்க்குறது சரியாக கஷ்டமாக இருந்துச்சு, எந்த டைம் கால் பண்ணி கேட்டுட்டு. அப்போ அதுக்கு ஒரு சிஸ்டம் ஒன்று செய்வோம் என்று தான் நான் முதலாவது கன்ஸ்ட்ரக்ஷன் சிஸ்டம் ஒன்று டெவலப் பண்ணியிருந்தேன். ஸோ அதன் மூலமாக எனக்கு வந்து கிட்டத்தட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் எங்கடையில் வந்து கிட்டத்தட்ட 18 பேர் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நான் இந்த சிஸ்டமைஸ் பண்ணினதுக்கு பிறகு இப்போ வந்து 13 பேர் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஏண்டா மெயினாகவே அக்கௌண்டன்ட் பார்ட்லிக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 3 பேர் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஒரு ஆள் தான் ஒர்க் பண்ணுறோம். அதோட மார்க்கெட்டிங் பார்ட்டுக்கு இப்போ ஏஐ டூல் வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட்டிங் பார்ட்டுக்கெல்லாம் நிறையவே குறைஞ்சிடுச்சு உண்டு. அதோட கெம்பஸையும் மானிட்டர் பண்ணணும். மானிட்டர் பண்ணணும்னு சொன்னால் இன்கம் எப்படி, ஸ்டூடெண்ட்டை மேனேஜ் பண்ணுறது அப்படின்றது, ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதோட இன்ஸ்டிடியூட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணேன். டெவலப் பண்ணதுக்கு பிறகு எங்கடையில் மார்க்கெட்டிங் ஸ்டாஃப் வந்து 7 பேர் இருந்தாங்க. இதை சிஸ்டமைஸ் பண்ணதுக்கு பிறகு எனக்கு வந்து மார்க்கெட்டிங் ஸ்டாஃப் 4 பேர் தான் இப்போ கேம்பஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒன் ஃபிசிக்கலாக ஒன் சைட்டில். ஸோ அதில் வந்து எனக்கு கிட்டத்தட்ட 3 லேக் மட்டும்
மிச்சம் கொண்டு வந்துச்சு. அதாவது வழமையாக மார்க்கெட்டிங் ஸ்டாஃபுக்கு வந்து 6 லேக் செலவாகுறேன்டா, இந்த ஸ்டாஃப்ட சேலரி எங்கட விஷயங்கள நான் ஸ்டாஃப் குறைச்சதுக்கு பிறகு 3 லேக் வந்து எனக்கு குறைஞ்சிது. அப்போ அது எனக்கு பிஸ்னஸ் ஓனர் என்ற ரீதியில் நான் அப்போ ஓகே சந்தோஷப்பட்டேன். ஏன்னா எனக்கு 3 லட்சம் கொண்டு குறையிறங்கிறது சின்ன விஷயம் இல்லையே. அப்போ அப்படித்தான் இந்த சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிக்க. அப்போ நான் யோசித்தேன், இதை ஏன் நாம் ஒரு கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணி இதை ஒரு சேவிஸாக கொடுப்போம் என்ற ரீதியில். ஸோ அதுக்கு பிறகுதான் இந்த கம்பெனியை நாங்கள் எங்களோட ஹோம் டவுன்லேயே ரெஜிஸ்டர் பண்ணி ஆஃபீஸும் ஸ்டார்ட் பண்ணி எங்களோட பிஸ்னஸ் இப்போ போயிட்டு இருக்கு. இப்போ வந்து ஓனாகவே நாங்கள் 10க்கு மேற்பட்ட சிஸ்டங்களை செஞ்சிருக்கிறோம். ஓகே. எல்லாம் கேட்குது தானே? எதுவும் இஷ்யூன்னா எனக்கு chat பாக்ஸில் மெசேஜ் ஒன்று போடுங்க, நான் அதை உங்களுக்கு ரிப்ளை பண்ணலாம். ஓகே. இப்போ நாங்கள் வந்து நம்மளோட சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒரு 10க்கு மேற்பட்ட சிஸ்டங்களை டெவலப் பண்ணிக்கிறோம். ஓனாகவே டெவலப் பண்ணி இருக்குது. அதில் உங்களுக்கு இதில் விளங்கிருக்கும் போஸ்ட் சிஸ்டம், ரெஸ்டாரண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அக்கவுண்டிங் சிஸ்டம். அக்கவுண்டிங் சிஸ்டத்தில் ப்ராடக்ட் பேஸாகவும் சேவிஸ் பேஸ்டாகவும், அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அடுத்தது அது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ரன் பண்ணுறதுக்குரிய மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், வெஹிக்கிள் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஸ்கூல் அல்லது கேம்பஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இஆர்பி, சிஆர்எம், ஹெச்ஆர்எம்னு சொல்லி இதோட இன்னும் நிறைய சிஸ்டங்களை டெவலப் பண்ணிட்டு இருக்கிறோம். இதில் அடுத்த கட்டம் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓடு, அதோட சோஹோ, அவங்க எப்படி சிஸ்டங்கள் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அந்த ஸ்டைலுக்கு அட்வான்ஸாகவே சில விஷயங்களை செய்கிறதுக்கு இருக்கிறோம். ஸோ இதில் வந்து நிறைய பேர் இருக்கிறீங்க, ஆனால் இதில் வந்து எல்லாருமே இந்த ஐடி ஃபீல்டில் இருக்க மாட்டீங்க, கொமனாகவே மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் இதை கொஞ்சம் டீட்டெயில்ஸாகவே சொல்கிறேன். இந்த போஸ்ட் சிஸ்டம் என்று சொல்கிறது வந்து கடைகள், ஃபோன் ஷாப், டெக்ஸ்டைல்ஸ் சொல்லி இந்த பில்லிங் சிஸ்டங்களை மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கிறது தான் இந்த போஸ்ட் சிஸ்டம்னு சொல்கிறது. அதோட ரெஸ்டாரண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ங்கிறது ஒரு ரெஸ்டாரண்ட், கெஃபே, டீ ஷாப் அப்படின்னு சொல்லி அவங்க மேனேஜ் பண்ணுறதுக்காக வேண்டி ரெஸ்டாரண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இந்த சிஸ்டம் வந்து மெயினாகவே எல்லாருக்கிட்டுமே சிஸ்டம் இருக்கலாம், ஆனால் நம்மளோட சிஸ்டங்கள் வந்து எப்படின்னு சொன்னால் ஒரு பிஸ்னஸ் ஓனர்ஸோட ஒர்க்கை ஈஸி பண்ணுறதுக்கு, அதோட பிஸ்னஸ் ஓனர்ஸ் எங்கே இருந்தாலும் அவங்களோட பிஸ்னஸை மானிட்டர் பண்ணுறதுக்கு, அதோட அதோட அந்த பிஸ்னஸில் ஏற்படுற பிழைகள், அதுகளை பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து அந்த அக்கௌண்ட்ஸ் அதில் பார்க்குறதுக்காக வேண்டி, அதோட அவங்க ஒரு சேஃப் ஜோனில் இருக்கணும், அவங்க அவங்களோட பிஸ்னஸை டெவலப்மெண்ட் பார்ட்டை போகணுன்றதுக்காக தான் இந்த நாங்கள் சிஸ்டங்களை ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். இப்போ இப்போ நான் அந்த பார்ட் டைம் ஒர்க் உங்களை ஒரு ஜாப்புக்கு ஹையர் பண்ணுறேன்னு சொன்னால் இந்த சிஸ்டங்கள் இருக்குது தானே, இந்த சிஸ்டங்களை நாங்கள் அதாவது ப்ரொமோட் பண்ணி இதை பிஸ்னஸ் ஓனர்ஸுக்கு கொண்டு போய் இதை சேல் பண்ண வைக்கிறதுக்காகத்தான் நாங்கள் இப்போதைக்கு வந்து மார்க்கெட்டிங், அதோட சேல்ஸ் ஸ்டாஃபை ஹையர் பண்ணுறதுக்கு உங்களுக்கும் இன்வைட் பண்ணியிருந்தோம். அதோட நீங்களும் அப்ளை பண்ணியிருந்தீங்க. இப்போ இதில் வந்து பாருங்கள், இந்த சிஸ்டங்களை இப்போ எல்லாருமே ஒவ்வொரு வகையான பிஸ்னஸ் செய்வாங்க. இந்த சிஸ்டங்களை எப்படி சேல் பண்ணுறது, இந்த சிஸ்டங்களை அவங்கள்ட்ட கொண்டு போய் அவங்களோட ஒர்க்கை ஈஸி பண்ணுறதுக்காக தான் இந்த சிஸ்டமை நம்ம மெயினாகவே செஞ்சுருக்கோம். இதை சேல் பண்ண வேண்டியது தான் உங்களோட மேஜர் ரோலாகவே இருக்கும்.
இப்போதைக்கு நான் உங்களோட பேசுகிறது வந்து சாஃப்ட்வேர் இந்த சிஸ்டம் சம்மந்தப்பட்ட மட்டும்தான். ஆனால் நமக்கு மற்ற கம்பெனியான அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் அதில் மார்க்கெட்டிங் இருக்குது. அதோட நம்மளோட கெம்பஸில் மார்க்கெட்டிங் ஒர்க்குகளும் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்தை தான் சொல்கிறேன். அது மாதிரி தான் மற்ற மற்ற கம்பெனியில் நீங்கள் உங்களுக்கு மார்க்கெட்டிங் பார்ட்டில் வரும். அது உங்களுக்கு எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த ஃபீல்டை நீங்கள் இன்ட்ரெஸ்டாக எடுத்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. அப்போ இதில் நாங்கள் மெயினாகவே கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்ட சிஸ்டங்கள் செய்கிறோம். இதை நம்ம பிஸ்னஸ் ஓனர்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது தான் இப்போ நம்மளோட சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் டீம்ட ஒர்க்காக இருக்கும். இப்போ இதை எப்படி இதை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் ஃபுல் விளக்கங்கள் நாங்கள் உங்களுக்கு தரக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து இப்போ இன்ட்ரடக்ஷன் செஷன் தான். இதுக்கு பிறகு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு வந்து 3 வீக்ஸ் வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் வைக்க இருக்கிறோம். அதோட உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கோர்ஸாகவே நாங்கள் ரெடி பண்ணி உங்களுக்கு டீச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பிஸ்னஸை இதை உங்களுக்கு மார்க்கெட் பண்ணுறதுக்குரிய நாலேஜ் இல்லாட்டியும் பரவாயில்லை. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே போதும். நாங்களே உங்களை எப்படி எப்படி சேல் பண்ணணும் பெக்கில் நாங்கள் உங்களுக்கு பின்னால் இருந்துட்டு உங்களுக்கு கைட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ நம்மள நிறைய சிஸ்டங்கள் இருக்குது. அதில் நான் சும்மா நார்மலான இன்ட்ரடக்ஷனோட தந்துட்டிருக்கிறேன். அடுத்தடுத்த இதில் இது ஃபுல் டீட்டெயில்ஸாகவே ஒவ்வொரு சிஸ்டத்தையும் டீட்டெயில்ஸாகவே ஃபுல்லாகவே உங்களுக்கு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே. இப்போ இந்த சிஸ்டங்களில் நீங்கள் பார்ட் டைமாகவே அல்லது ஃபுல் டைம் இல்லை ஓகே அதை சொல்லணும். இதில் ஃபுல் டைமாக நீங்கள் ஒர்க் பண்ணணும் என்று இருந்தீங்க என்று சொன்னால் நீங்கள் எங்களோட ஆஃபீஸ்லேயோ அல்லது நீங்கள் வெளியே எங்கே இருந்தாலும் ஃபுல் டைம் உங்களுக்கு டைம் ஒதுக்கி ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இனிஷியலாகவே பேசிக் சேலரி ஒன்று இருக்கும். அதோட நீங்கள் சேல்ஸை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா அதுக்கும் ஒரு பெர்சன்டேஜ் வந்து ஒரு கமிஷன் இருக்கும். ஓகே, இது ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு. பார்ட் டைமில் ஒர்க் பண்ண இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அவங்க எந்த டைமும் நீங்கள் ஒர்க் பண்ண பார்ட் டைம் அல்லது ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அவங்க எந்த டைமும் ஒர்க் பண்ணலாம். பட் அவங்க வந்து மெயினாகவே சேல்ஸ் பண்ணணும். அவங்களுக்கு ஒரு டார்கெட் ஒன்று கொடுக்கும் அல்லது டார்கெட்டில் ஆரம்பத்தில் டார்கெட்ன்ற விஷயம் இருக்காது. அவங்க ஒரு சேல்ஸை கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனர்கிட்ட ஒரு சிஸ்டம் ஒன்று ப்ரொவைட் பண்ணுவீங்கன்னா அந்த சிஸ்டத்தை நீங்கள் ப்ரொவைட் பண்ணி அந்த லீட்ஸை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 20% அந்த சேல்ஸ் பண்ணுற அமௌண்ட்லேருந்து ஒரு 20% வந்து உங்களுக்கு கமிஷனாக கிடைக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை உதாரணத்துக்கு என்னோட 4 வகையான பேக்கேஜ் இருக்குது ஒவ்வொரு சிஸ்டம். அது உங்களுக்கு பிறகு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே டீப்பாகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். 4 வகையான பேக்கேஜ் இருக்குது. ஒரு 40,000 2 லேக் வரைக்கும் 200,000 வரைக்கும் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை ஒரு 200 அது நம்ம ப்ரீமியம் பேக்கேஜ் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனர் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு 2 லேக் வர அந்த சிஸ்டத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20% வந்து உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். அப்போ 2 லேக்கில் 20%ங்கிறது 40,000 அதாவது 40,000. அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனரை மீட் பண்ணுறது அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ரெஸ்டாரண்ட் செய்கிறது, அவங்களோட பிஸ்னஸை எப்படின்றதை கேட்குறது, அவங்க கஷ்டப்படுற பிஸ்னஸை ப்ராப்பராக சிஸ்டம் இல்லாமல் ரன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நம்மளோட சிஸ்டத்தை ரெக்கமெண்ட் பண்ணுறது அல்லது நம்மளோட சிஸ்டம் இப்படி தானேன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு லீட்ஸை கொண்டு வர்றது. நீங்கள் ஓகே அவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த லீட்ஸை எங்களோட டெக்னிக்கல் டீமோட நீங்கள் கண்டெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க டெமோ காட்டுற விஷயங்கள்லேருந்து எல்லாமே அவங்க செய்வாங்க. அந்த லீட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும்னு சொன்னால் உங்களுக்கு 20% இன்கம் கிடைக்கும். இதில் இன்னொன்று உண்மையிலே நாங்கள் எளியாகவே 10% தான் இந்த கமிஷன் வச்சது. பட் இப்போ எல்லாரையும் கொஞ்சம் ஒரு ஆர்வமாக்கணுன்றதுக்காண்டி 20% வச்சுக்கணும். உதாரணத்துக்கு தான் 2 லேக்குன்னு சொன்னால் உங்களுக்கு 40,000 வந்து இன்கம் வந்து கிடைக்க போகுது. இது நம்பர் 1. அடுத்தது இப்போ இந்த சிஸ்டம் வந்து மந்த்லியாகவோ இயர்லி இருக்கும், இயர்லி பேமெண்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ 2 லேக் உதாரணத்துக்கு அந்த 2 லேக் சிஸ்டம் வந்து எனுவலி வந்து அவங்க நமக்கு சர்வீஸ் சார்ஜ் வந்து பே பண்ணணும். அதாவது க்ளவுட் அவங்க டேட்டாவை பேக்கப் பண்ணுறதுலேருந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காக வேண்டி ஓகே சர்வீஸ் வந்து 1 லேக்ன்னு வச்சுக்கொள்வோமே இயர்லி. அந்த 1 லேக்கில் அவர் இயர்லி ஒரு பேமெண்ட் ஒன்று செய்வாருன்னா அதில் வந்து உங்களுக்கு 10% வந்து
உங்களுக்கு இயர்லி இயர்லி அவர் எப்போ பேமெண்ட் செய்கிறாரோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு 10% தொடர்ந்து வந்துக்கே இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இது உங்களுக்கு ஒன் டைம் இன்கம் இல்லை, லைஃப் டைம் இன்கமாக தான் இந்த மாடல் இருக்க போகுது. ஸோ திருப்பியும் சொல்கிறேன், அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதாக்கள் இதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்டில் ஒர்க் பண்ணணுமென்று இப்படி நம்ம நிறைய சிஸ்டங்கள் இருக்குது. பிஸ்னஸ் ஓனர்ஸை டார்கெட் பண்ணி ஒரு ரெஸ்டாரண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை நீங்கள் என்ன செய்யணுமெண்டா, ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனரோ இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு நம்மளோட சிஸ்டங்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அல்லது அவங்களுக்கு தேவை ஒன்று இருக்குமென்னு சொன்னால் நம்ம சிஸ்டத்தை அவங்களுக்கு சேல் பண்ணுறது. சேல் பண்ணோம்னா 2 லட்ச பெறுமதியான சிஸ்டத்தை நீங்கள் சேல் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சேல்ஸ் கம்ப்ளீட் ஆகவே 20% ஒரு அமௌண்ட்னு வரப்போ 2 லட்சத்துக்கு 20% வந்து 40,000, அதாவது 40,000 ஒன் ஷோட்லேயே கிடைக்கும் உண்டு. இதோட முடிஞ்சிருமான்னு கேட்டாலும் இல்லை. அவங்க இயர்லி அவங்க நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பேமெண்ட் ஒன்று தரணும். அப்போ அது 1 லட்சம்னு சொன்னால் அது வந்து 1 லட்சங்கும் போது அவங்க உங்களுக்கு 10% அவங்க எவ்வளோ பே பண்ணுறாங்களோ அதுலேருந்து 10% கிடைக்கும். 10%ங்கிறது 10,000. அப்போ இது ஒரு சிஸ்டத்துக்கு. இது நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு 2 சிஸ்டத்தை டார்கெட் பண்ணுவீங்க என்றாலே உங்களுக்கு ஒரு இனிஷியலாக 20% வந்து ஒரு பெரிய ஒரு இன்கம் கொண்டு வரப்போகுது. அதோட அந்த 10% வந்து லைஃப் டைம் வரப்போகுது. சும்மா சொல்லுவோமே, ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஒரு 20 சிஸ்டம் இப்படி கொடுத்தீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு இந்த பேசிக் 20% கமிஷனும் வந்து அப்போ 8 லட்சம் ரூபா. சும்மா சொல்கிறேன், 8 லட்சம் வந்து அதோட நீங்கள் எந்த பேர் அதுக்கு பிறகு பண்ண தேவையில்லை. அந்த பிஸ்னஸ் ஓனர்ஸ் ரினியூவல் பண்ண உங்களுக்கு வந்து 2 லட்சம் வந்து எனுவலாக எந்த வித பேக்கும் இல்லாமலே வரப்போகுது. இது நான் வந்து சொல்வது ஒரு சிஸ்டத்தை. ஆனால் இது நம்மக்கிட்ட 10க்கும் மேற்பட்ட சிஸ்டங்கள் இருக்கு. ஸோ இப்படித்தான் இது வேக் ஆகும். ஒரு 1 மினிட் டைம் மட்டும் தாங்க. ஓகே, சாரி. இப்படி தான் நம்மளோட ப்ரோக்ரஸ் இருக்க போகுது. இப்போ அடுத்தது இது எப்படி நீங்கள் சும்மா உதாரணத்துக்கு நீங்கள் ஆரம்பத்தில் ஒர்க் பண்ண போகிறீங்க, இப்போதைக்கு நான் பார்ட் டைமாக ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா உங்களோட எப்படி ஒர்க் ஆக்டிவிட்டீஸ் இருக்குமென்னு சொன்னால், முதலாவது நீங்கள் ஓகே இன்ட்ரெஸ்டாக இருந்து நான் இதை ஒர்க் பண்ண போகிறேன் என்னங்கன்னு சொன்னால், நாங்கள் எங்களோட டீம் வந்து உங்களுக்கு 3 வீக்ஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொண்டு தருவோம். எப்படி ஒரு கிளைண்டோட எப்படி பேசுறது, அதோட கிளைண்டோட எப்படி அவங்களோட லீட்ஸ் எடுக்கிறது, அவங்களோட கண்டெக்ட் நம்பர் எடுக்கிறது, அவங்கள எப்படி பேசுறது, அந்த லீட்ஸை டு செட் நம்ம ஆரம்பத்துலேருந்து பேசி லீட்ஸை க்ளோஸ் பண்ணும் வரைக்கும் உங்களை எங்களோட டீம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கைட் பண்ண போகுது. ஓகே, 3 வீக்ஸ் வந்து நீங்கள் அந்த ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சு அந்த ட்ரைனிங் பீரியட்லேயே நீங்கள் உங்களோட இதை ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களோட மார்க்கெட்டிங் விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ண உங்களுக்கு அதுக்குரிய பேமெண்ட்கள் கிடைக்கும் உண்டு. பேமெண்ட் விஷயங்கள் கிடைக்கும் உண்டு. அதோட நீங்கள் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு அடுத்தது 3 மந்த்ஸ் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே நீங்கள் அந்த ட்ரைனிங் பீரியட் முடிய அல்லது ஸ்டார்ட் பண்ணங்க உங்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம், எங்களோட கம்பெனியால் உங்களுக்கு ட்ரைனிங் லேட்டர் உண்டு
ப்ரொவைட் பண்ணுவோம். இவர் வந்து இவ்வளோ காலத்துக்கு இப்படி ஒர்க் பண்ண போகிறாருண்டு, ட்ரைனிங் இருக்கிறாருண்டு. அதுக்கு பிறகு அந்த உங்கள் ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சது பிறகு உங்களுக்கு 3 months வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து ப்ரொபோஷன் பீரியடாக இருக்கும். அதாவது நீங்கள் ட்ரைனிங் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி அது பிறகு நீங்கள் இதை உங்களோட ஜாப் ரோலை ப்ளே பண்ணுவீங்க. ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள்ன்றது சொல்லி நீங்கள் கஸ்டமரை கான்டாக்ட் பண்ணி 3 months வந்து நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டி வரும். அது 3 monthsக்கு ஒர்க் பண்ணி உங்களுக்கு ப்ரொபோஷன் பீரியட்டை நீங்கள் ஓகே, நாங்கள் உங்களை அனலைஸ் பண்ணும், இவர் நல்லா ஒர்க் பண்ணுறாரா, இவருக்கு என்ன செய்யணும், இவரை பெர்ஃபார்மன்ஸில் எப்படி பார்த்துட்டு ஒரு 3 months உங்களுக்கு ப்ரொபோஷன் பீரியட்டை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுவோம். கம்ப்ளீட் பண்ணி அதில் உங்களுக்கு டார்கெட் எல்லாம் தருவோம். அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா அடுத்த கட்டம் வந்து நீங்கள் வந்து எங்களோட ஒரு ஃபுல் டைம் அல்லது ஒரு ஸ்டாஃபாகவே நீங்கள் ஜாயின்ட் ஆகுவீங்க. அது ஃபுல் டைம் ஆகவோ பார்ட் டைம் ஆகவோ இதெல்லாம் வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸை வச்சு கொண்டு தான் நாங்கள் தீர்மானம். அப்போ ஃபுல் டைமாகவே நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு பேசிக் சேலரியோட உங்களுக்கு இந்த எடிஷ்னல் கமிஷன் பேஸ்ட் உங்களுக்கு இன்கமும் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் ரன் பண்ணிட்டு போகும்போது அடுத்த கட்டங்கள் உங்களுக்கு எப்படின்றது கைட் பண்ணலாம் உண்டு. அடுத்தது இப்போ ரன் பண்ணிட்டு போக உங்களுக்கு விளங்கும், நீங்கள் உங்களுக்கு கீழே ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணி, உதாரணத்துக்கு என்னை ஒரு பிரதர் ஒருத்தர் கண்டக்ட் பண்ணியிருந்தார். அவர் ஆல்ரெடி ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறார். ஸோ அவர் வந்து சொன்னார் என்னென்னா, நான் இதை ஒர்க் பண்ணுறேன், அதோட எனக்கும் ஒரு டீம் ஒரு 8 பேர் இருக்கிறாங்க, அவங்களும் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்கன்னு சொல்லி. அப்போ அவருக்கு நான் சொல்லியிருந்தேன், ஓகே நீங்கள் ஓகே ஒர்க் பண்ணுற டீமை மேனேஜ் பண்ணுறேன்னா டீம் லீடர் என்ற ஒரு பொசிஷன் ஒன்று தரலாம். அந்த டீம் லீடர் மூலமாகவே உங்களுக்கு ஒரு அந்த பெர்ஃபார்மன்ஸில் வச்சுக்கொண்டு டீம் லீடருக்கும் ஒரு பெர்சன்டேஜ் போகும், 20% போகும். டீம் லீடர் ஒர்க் பண்ண உங்களுக்கும் அதில் ஒரு பெர்சன்டேஜ் வரும். உதாரணத்துக்கு டீம் உங்களுக்கு கீழே 7 பேர் இருக்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தரும் சேல்ஸ் எடுக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு 20% போகும். அதன் மூலமாகவே டீம் லீடருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 அல்லது 10% வந்து உங்களுக்கும் ஒரு இன்கமாக கிடைக்கும். அடுத்த டீம் டார்கெட்டை அச்சீவ் பண்ணீங்கன்னு சொன்னால் அதுவும் வந்து எடிஷ்னலாகவே உங்களுக்கு இன்கம் கிடைக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும். ஸோ அப்போ அந்த டீம் லீடரையும் நீங்கள் ஃபார்ம் பண்ணலாம், டீம் லீடராக இருக்கலாம். ஸோ டீம் லீடர் என்ற பொசிஷன் என்ன செஞ்சீங்கன்னு சொன்னால் நாங்கள் அடுத்த கட்டங்கள் வந்து இது ஸ்ரீலங்காவோட இல்லாமல் இப்போ இதில் வந்து இப்போ நீங்கள் அவங்கள்ட்ட 12 சிஸ்டம் சொல்லியிருந்தேன். இதில் வந்து இப்போ நாங்கள் 2 சிஸ்டம், கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தையும் ரெஸ்டாரண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தையும் ஃபாரின்லேயும் நாங்கள் இதை சேல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் செஞ்சு, அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் மாடல், அதோட சாஸ் மாடல் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சப்ஸ்கிரிப்ஷன் மாடலில் அவங்க மந்த்லி கார்டில் பேமெண்ட் பண்ணி அவங்க தொடர்ந்து ரன் பண்ணுற மாதிரி இது வெளிநாட்டில் இருக்கிற கம்பெனிகளையும் டார்கெட் பண்ணி செஞ்சுட்டு போவோம். அப்போ இதில் யார் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்கள நாங்கள் அந்த ஒர்க்லையும் நாங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். நீங்கள் ஸ்டார்டில் ட்ரைனிங் பீரியடில் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்காது. நீங்கள் உங்களோட பெர்ஃபார்மன்ஸை வச்சு கொண்டு அடுத்த போகலாம். அதோட நீங்கள் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணணும் இல்லை, அது உங்களுக்கு எப்படி ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ நீங்கள் அப்படி ஒர்க் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு உங்களோட பெர்ஃபார்மன்ஸில் வச்சுக்கொண்டு உங்களோட பேசிக் சேலரியிலேருந்து எல்லாமே மாறக்கூடிய மாதிரி இருக்கும். இதுதான் நார்மலான சிஸ்டம். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு சாஃப்ட்வேர் கம்பெனி தான் சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி தான் மற்ற நம்முடைய கேம்பஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியும் இருக்கும். இது மெயினாக சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்குரிய விஷயங்கள். அடுத்தது இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களை அடுத்த கட்டமாக நாங்கள் ட்ரெயின் பண்ணுவோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி செய்கிற விஷயங்களை கைட் பண்ணுவோம். A to Z வந்து உங்களை கைட் பண்ணக்கூடிய மாதிரியே இருக்குது. ஓகே, இதான் இதில் விஷயங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு சாட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஒவ்வொரு கேள்விக்கும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் சொல்லுங்கள், நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் ஒருத்தவங்க போட்டிருக்கிறாங்க, சார் கஸ்டமர் எப்படி கண்டக்ட் பண்ணணும். ஓகே, கஸ்டமரை எப்படி கண்டக்ட் பண்ணணும்னு சொன்னால் உதாரணத்துக்கு அதில் 2-3 வகை இருக்குது. முதலாவது நீங்கள் இருக்கிற ஏரியாவில் இருக்கிற பிஸ்னஸ் ஓனர்ஸ், அது நம்மகிட்ட எல்லா சிஸ்டம் இதுக்கு நீங்கள் ஃபோன் ஷாப் வச்சுக்கிற வரையும் கண்டக்ட் பண்ணலாம். நீங்கள் ஃபிசிக்கலாகவே மீட் பண்ணுறது ஒன்று, ஃபிசிக்கலாக மீட் பண்ணி நீங்கள் அந்த கஸ்டமரை கண்டக்ட் பண்ணுறது. ரெண்டாவது ப்ரொமோஷன் பண்ணி நீங்களே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னா நாங்களே உங்களுக்கு என்ன செய்யலாம், ப்ரொமோஷனை தரலாம்.
அதாவது நாங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாகவே உங்களுக்கு நாங்கள் ஒஃபிஷியலாக ஒரு நம்பர் ஒன்று தந்து அந்த நம்பருக்கு நாங்கள் எங்களோட டீம் வந்து ப்ரொமோஷன் போட்டு உங்களுக்கு லீட்ஸ் வரும். அதை வாரதை நீங்கள் கால் பண்ணி, அதாவது அவங்களோட கம்யூனிகேஷனை வச்சு அவங்களுக்கு டெமோ காட்டி அதோட அவங்களுக்கு கம்யூனிகேஷன் பண்ணி அதை சேல்ஸை க்ளோஸ் பண்ணீங்கன்னு சொன்னாலும் செய்யலாம். ஸோ நீங்கள் ஃபிசிக்கலாகவும் நீங்கள் அவங்கள கண்டெக்ட் பண்ணலாம். அதோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செஞ்சும் செய்யலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை எங்களோட சைட்ல இருந்து நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். உங்களுக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி நாலேஜ் தேவைன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஒரு கோர்ஸ் ஒன்று வச்சுக்கிறோம். அதை உங்களுக்கு ஃப்ரீயாகவே தருவோம். நீங்கள் அதை படிச்சும் நீங்கள் கண்டெக்டை எடுக்கலாம். முவாத், ஃபுல் டைம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஏலும் சார். ஃபுல் டைம் ஒர்க் ஹோம் இந்த சொல்லுங்க. ஓகே முவாத், நீங்கள் ஓகே ஃபுல் டைமாக இப்போ ஓகே இப்போ முவாத் கேட்டிக்கிறாருன்னா நான் வீட்டில் இருந்துக்கிட்டு ஃபுல் டைமாகவே ஒர்க் பண்ணுவேன் என்றிருக்கிறார். ஓகே முவாத், நீங்கள் என்ன செய்யணுமெண்டா முதலாவது ஓகே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்க தானே, நீங்கள் முதலாவது என்ன செய்யணுமென்னு சொன்னால் என்னை கண்டெக்ட் பண்ணுங்கள் இந்த மீட்டிங் முடிஞ்சது பிறகு. நீங்கள் வந்து முதலாவது உங்களோட ஏரியாவில் என்ன பிஸ்னஸ் இருக்குது அதை வந்து நம்ம டீம் வந்து டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் முதலாவது எனக்கு உங்களுக்கு 3 வீக்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணுவேன். பண்ணது பிறகு பண்ணும்போது நீங்கள் உங்களுடைய இருக்கிற ஏரியாவில் இருக்கிற பிஸ்னஸ் ஓனர்ஸு பிஸ்னஸுக்கு நம்ம சிஸ்டத்தை ப்ரொவைட் பண்ணுற கூடிய மாதிரி நீங்கள் சேல்ஸ் பண்ணணும். அதாவது உங்களை கைட் பண்ணுவோம், ஏ டு செட் ஃபுல்லாகவே கைட் பண்ணுவோம். கைட் பண்ணோம்னா நீங்கள் பிஸ்னஸ் ஓனர்ஸை கண்டெக்ட் பண்ணி நம்மளோட சிஸ்டத்தை ப்ரொவைட் பண்ணுங்கள். ப்ரொவைட் பண்ணி உங்களோட பெர்ஃபார்மன்ஸில் நீங்கள் ஒரு 3 சேல்ஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நான் உங்களை ஃபுல் டைமாகவும் எடுக்கலாம். உங்களுக்கு மந்த்லி வந்து ஒரு டார்கெட் ஒன்று தருவோம். ஓகே இத்தனை இந்த அமௌண்ட்டுக்கு அல்லது இத்தனை சேல்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லி. ஸோ அது மாதிரி நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களை ஃபுல் டைமாகவும் எடுப்போம். சரியா? அப்போ ஃபுல் டைம் வந்துவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பேசிக் சேலரி ப்ளஸ் இந்த இன்சென்டிவும் இருக்கும். இப்போ சிலவங்க இப்போ ஃபீல்ட் விசிட் போகணும்னு சொன்னால் அவங்களுக்கு ஃபுட் அண்ட் ஃபியூவல் அலவன்ஸும் தரக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது Noel. Yes, so both parties can it's not fully really one party, right? எஸ், ஒரு பக்கம் நம்ம லீட்ஸ் தரலாம். அதை எப்படி செய்வோம்னு சொன்னால் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை வச்சு கொண்டு தானே நம்ம அவங்களுக்கு லீட்ஸை ப்ரொவைட் பண்ணுறது. உதாரணத்துக்கு நாங்கள் லீட்ஸை தரேன்னு சொன்னாலும் தரலாம். அதை எல்லாருக்குமே தரையில தானே இப்போ சும்மா அப்படி சொல்லுவோமே, அவங்கள வெல் ட்ரெயின் பண்ணுவோம். ஒரு ஆள் இருக்காரன்னு வச்சு கொள்வோமே. அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம செஞ்சு இப்போ கிளைண்டோட கோல் பேஸ்லேருந்து அந்த லீடை க்ளோஸ் பண்ணும் வரைக்கும் அவங்களுக்கு வந்து எப்படி பேசணும் என்ற விஷயம் இப்போ சும்மா சொல்லுமே. இப்போ ப்ரொமோஷன் பண்ணி ஒரு 100 லீட்ஸ் வருதுன்னு சொன்னால் இந்த 100 லீட்ஸில் குறைஞ்சது ஒரு 10 லீட்ஸ் ஆவது நமக்கு சேல்ஸ் நடந்திருக்காங்க. 10 லீட்ஸ் சேல்ஸ் நடக்காம ஒரு 1 அல்லது 2 சேல்ஸ் நடக்குமெண்டா அப்போ நம்மளோட மார்க்கெட்டிங் ஸ்டாஃப்ல அவர் கதைக்கிற இதில் வந்து பிள்ளையா இருக்கு. இப்போ எப்பயுமே மார்க்கெட்டிங் ஒரு தியரி ஒன்று இருக்குது, ஒரு 10% ஆவது சேல் நடந்திருக்கு. இப்போ 100க்கு 100 சேல் நடக்கணுமெண்டில்ல, 10 தான். ஸோ அவங்கள வெல் ட்ரெயின் பண்ணதுக்கு பிறகு நாங்களே லீட்ஸை ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்குது. அது கூகுள்ஸ் மூலமாகவும் ஃபேஸ்புக் எட்ஸ் மூலமாகவும் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே, சிமா கேட்டிருக்கிறாங்க. ஹாய் சார், ஐ எம் ஆல்சோ இன்ட்ரெஸ்ட் ஃபுல் டைம் ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஆஃப்டர் த இயர் எண்ட் ஐ வில் ஜாயின் ஃபிசிக்கலி. நவ் ஐ எம் ஸ்டடிங் AI and I have knowledge digital marketing too. Any work which suit me? Yes. நாங்கள் வார ஆகஸ்ட்டுக்கு பிறகு கலம்புல எங்களோட பிரான்ச்சை ஸ்டார்ட் பண்ணுறோம். சரியா? ஸோ அதில் நீங்கள் எந்த இடமென்று தெரியல. அங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபிசிக்கலாகவே நிறைய பேர் தேவைப்படும். நீங்கள் ஓகே ஃபிசிக்கலாகவே ஒர்க் பண்ணலாம். ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணுறதுக்கு முதல் எனக்கு நீங்கள் உங்களோட சைடில் இருந்து பார்ட் டைமாகவே இருந்து எனக்கு 2-3 சேல்ஸ் எடுத்து காட்டணும். இப்போ நாங்கள் ஒரு ட்ரெயின் பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு ஓகே எனக்கு ஃபுல்லாக பேச இயலாதுன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு தெரியும் தானே, யாராவது ஒரு ஆள் சிஸ்டம் தேடிக்கிறாருன்னா அவர் லீட்ஸ் எடுத்து உங்களுக்கு பேச கஷ்டம் அப்படின்னு சொன்னால் உங்கள் மூலமாக எங்களுடைய ஸ்டாஃப் ஒரு ஆளை நாங்கள் என்ன செய்வோம் அரேஞ்ச் பண்ணி தருவோம். உங்களுக்கும் அதை கைட் பண்ணி அவரோட எப்படி பேசுறது என்ன அந்த லீட்ஸை க்ளோஸ் பண்ணும் வரைக்கும் எங்களுடைய ஸ்டாஃப் ஒரு ஆள் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருப்பாங்க. ஸோ அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுங்க. சரியா? பார்ட் டைமாக ஒர்க் பண்ணி நீங்கள் பிறகு ஃபிசிக்கலி ஃபுல் டைமாகவும் ஒர்க் பண்ணலாம். எஸ் மாத்,
ஆஃபீஸ் வந்து இப்போ வந்து எங்களோட அட்டாளச்சேனையில் இருக்குது. அடுத்தது இந்த ஆகஸ்ட்டுக்கு பிறகு நாங்கள் கலம்புலையும் ஆஃபீஸ் வந்து மூவ் ஆகுறோம். Yacht. I have a 17 years, three different Gulf countries, retail, post management. I can try Middle East. Yes. எஸ் ப்ரோ. யாத் ப்ரோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் 17 வருஷம் இந்த டிஃப்ரெண்ட் 17 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார். அதோட 3 கண்ட்ரியில் ஒர்க் பண்ணிக்கிறது மாதிரி சொல்லியிருக்கிறார். இந்த விஷயத்தில் கல்ஃபை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும் என்னன்னா எங்களோட நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்குது தானே. இது நல்ல ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அவருக்கும் நான் இந்த மெயின் டார்கெட்டை தான் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்குது தானே. ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 லட்சத்திலிருந்து 5 லட்சத்துக்குள்ள தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை கொடுக்கலாம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு. இதே இது இதே இது கல்ஃபை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணேன். ஓகே, இங்கே வந்து ஒரு 5 லட்சம் தான் மேக்ஸிமம் கொடுக்கலாம். அப்போ கல்ஃபில் எப்படின்னு பார்த்தேன், 1,20,000 ரியால், அதாவது மினிமம் 60,000 ரியால். அப்போ நான் ஒரு கிளைண்ட் ஒருத்தரோட பேசினேன். அவர் சொன்னார் நானும் சிஸ்டம் ஒன்று எடுக்கணும் எங்களோட கம்பெனிக்கு. ஆனால் எவ்வளோ ஒன்று நான் ஒரு கொட்டேஷன் எடுத்ததில் 1,20,000 ரியால். 1,20,000 கிட்டத்தட்ட ஒரு கோடி. ஒரு கோடியே 10 லட்சம் வரும். ஒரு கோடியே 10 லட்சம்டா இங்கே 5 லட்சத்துக்கு மெனக்கிறதுக்கும் நம்ம கல்ஃபில் ஒரு கோடியே 10 லட்சம்ங்கிறது வந்து ஒரு சின்ன விஷயம் இல்லை. அப்போ அதை வச்சுக்கொண்டு நான் அந்த ஃபாரின் ப்ராஜெக்டை டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இயாத் பிரதர், இப்போ நாங்கள் கூட ஃபாரினை மெயினாக டார்கெட் பண்ணோம். ஏன்னா இங்கே இன்கம்மை எடுக்கிறத விட ஃபாரினில் நல்ல இன்கம் எடுக்கலாம். இப்போ சும்மா சொல்லுவோமே, இப்போ நம்ம 1 லட்சம் ரியாலுக்கு நம்ம சும்மா உங்களை வச்சு சொல்லுவோமே, இப்போ உங்கள்கிட்ட நாங்கள் எங்கள்கிட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கொள்வோம். அங்கே வந்து 1 லட்சம் ரியாலுண்டா உங்களுக்கு 20% சொன்னால் 20,000 ரியால் வந்து உங்களுக்கு ஒரு இன்கம்மாக கிடைக்க போகுது. சரியா? இது ரியால். அது பிறகு இயர்லி அவங்க எனுவல் பேமெண்ட் செய்வாங்க. அதுலேயே 10,000 ரியால் வந்து எனுவலி கிடைக்க போகுது. அப்போ நீங்கள் கல்ஃபில் இருக்கிறதால உங்களுக்கும் இந்த பாட்டை செய்யலாம்னு சொன்னால் இமீடியட்டாக செய்யுங்க. நான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் தரேன். ஏற்படுற இந்த மீட்டிங் முடிய எனக்கு பர்சனலாக மெசேஜ் ஒன்று போடுங்க, அவங்களோட பேரை மென்ஷன் பண்ணி நான் உங்களுக்கு இதில் ஃபுல் டீட்டெயில்ஸையும் தரலாம். இப்போ ஓகே, 6 லாங்குவேஜில் கம்யூனிகேட் பண்ணுறீங்க. ஓகே ஓகே, நான் உங்களுக்கு இன்னும் அதை வேறு விதங்களில் செய்யலாம். இப்போ நம்மளோட சிஸ்டங்கள் மெயினாகவே நிறையவே இருக்குது. அடுத்தது இப்போ ஃபாரினுக்கு நாங்கள் ப்ரொமோஷன் செஞ்சோம்னா ஃபாரின் கிளைண்டையும் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வாய்ப்பை உங்களுக்கு தரக்கூடிய மாதிரி இருக்கும். சரி அப்போ எத்பிரே எனக்கு இந்த மீட்டிங் முடிய இண்டிவிஜுவலாக கண்டக்ட் பண்ணுங்கள், நான் ஃபுல் இதை சொல்லலாம். இதில் மற்றவங்களுக்கும் நான் ஒரு அட்வைஸ் உண்டு, நீங்கள் ஸ்ரீலங்கா மட்டும் இல்லை ஃபாரினையும் டார்கெட் பண்ணுங்க மேஜராக. ஏன்னா ஃபாரினில் தான் நம்மளும் இப்படி தானே நம்மளும் மார்க்கெட்டிங் ஃபீல்ட்லேருந்து ஏர்ன் பண்ணணும். ஸோ இங்கத்தை விட அங்கே கொஞ்சம் ஆப்ஷனல் கூட. ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஒவ்வொரு கேள்வியும் முடிச்சுட்டு வா. அம்ஜெட் இல்லை, ஃபுல் டைம் ஒன்லி ஆஃபீஸா? ஓகே, ஆஃபீஸ் மட்டும் இல்லை, ஃபுல் டைம் நீங்கள் எங்கேயும் ஒர்க் பண்ணலாம். நீங்கள் ஆஃபீஸில் இல்லாமலும் ஒர்க் பண்ணலாம், ஃபீல்ட் ஒர்க்கும் பண்ணலாம். இதில் ஃபீல்ட் ஒர்க் தானே கூட. ஃபீல்ட் ஒர்க்குன்னா ஃபீல்டுக்கு கொஞ்சம் அப்படி இல்லை, அந்த சார்ஜர். ஓகே, ஃபுல் டைம். இப்போ நீங்கள் வந்து ஃபுல் டைம் ஆஃபீஸுக்கு வரணும் இல்லை, நீங்கள் வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணலாம் ஃபுல் டைம். ஆனால் உங்களை மானிட்டர் பண்ணுவாங்க எங்களோட டீம். நீங்கள் இன்றைக்கு எத்தனை பிஸ்னஸ் ஓனர்ஸை சந்திக்கிங்க, டெமோ எத்தனை காட்டிருக்கிறீங்க எப்படின்னு சொல்லி மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ ஃபுல் டைம் ஒர்க் பண்ண உங்களுடைய இடத்தை பொறுத்து நீங்கள் அதை செய்யலாம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஃபெஸ்ட்டுக்கு செய்யணும் ஒரு பார்ட் டைமாக தான் ஒர்க் பண்ணணும். பண்ணி ஒரு குறைஞ்ச சேல்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். நீங்கள் ஃபுல் டைமும் இருக்கலாம். உங்களை மானிட்டர் பண்ணுவாங்க, உங்களை கைட் பண்ணுவாங்க ஃபுல்லாகவே. ஸோ அப்படி செய்து கொள்ளலாம். அடுத்தது நஷ்வத் ஆயிஷா, ஐ எம் பானந்துரை, ஐ எம் ஆல்சோ இன்ட்ரெஸ்ட். எஸ், இப்போ இதில் இன்னொரு விஷயத்தையும் உங்களோட ஷேர் பண்ணணும். என்னென்னா இப்போ நாங்கள் வந்து இங்கே தான் இருக்கிறோம். அப்படி இருங்க. ஓகே, இப்போ நாங்கள் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து ஒவ்வொரு டீம் லீடர் ஒன்று ஃபார்ம் பண்ண போகிறோம்.
அதாவது இப்போ ஆயிஷா வந்து சொல்லியிருக்கிறாங்க பானந்துறையில் அவங்க இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்களாம். நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், இப்போ இதை நம்ம ஸ்டார்ட் அப் அதோட ஆல்ரெடி செஞ்சுட்டீங்கன்றதால இது உங்களுக்கு வாய்ப்புகள் கூட. நீங்கள் உங்களோட பிரதேசத்தில் இப்போ நீங்கள் வேற கூட யோசிக்க தேவை. உங்களோட கூட இருக்கிறவங்களுக்கு அல்லது உங்களோட பிரதேசத்தில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா சிஸ்டங்களை கொடுக்கலாம். அப்படி இனிஷியலாக உங்களுக்கு ஒரு சிஸ்டம் ரெண்டாவது சிஸ்டம் கொடுக்கும்போது உங்களுக்கு விளங்கும் இதில் பிஸ்னஸ் டைப்பை பற்றி நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. உங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கு பேச கஷ்டமா? ஓகே, இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோமே, இப்போ இருக்கிறீங்க யாராவது ஒரு சிஸ்டம் வந்து தேவைண்டு ஏதாவது உங்களுக்கு தகவல் வந்து நீங்கள் உடனே அவங்களோட லீட்ஸ் எடுக்கிறது. எங்களோட உங்களுக்கு ஒரு டீம் மட்டும் ஃபார்ம் பண்ணுவேன். அந்த டீமுக்கு கொடுத்து அந்த லீட்ஸை நம்ம க்ளோஸ் பண்ணும் வரைக்கும் செஞ்சாலும் உங்களுக்கு ஒரு இன்கம் மட்டும் வரப்போகுது உண்டு. அப்படி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து நீங்களே பேசக்கூடிய மாதிரி இப்போ இப்படி தானே. இப்போ இது எல்லாமே டிஜிட்டல் ஏஐ உலகம். நீங்கள் ஃபிசிக்கலாக ப்ரெசென்ட் பண்ணித்தான் செய்யணுமே இன்னும் இல்லை. அப்போ அடுத்தது உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கொஞ்சம் படிச்சிங்கன்னு சொன்னால் நீங்களே ப்ரொமோஷன் போட்டு அல்லது நாங்களே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நீங்கள் சேல்ஸ் எங்களுக்கு செஞ்சு தந்தீங்கன்னு சொன்னால் நாங்களே ப்ரொமோஷனை போடுவோம், டிஜிட்டல் மார்க்கெட் பண்ணுவோம். உங்களோட ஃபோனுக்கு மெசேஜில் வரப்போ அந்த மெசேஜை கன்வர்சேஷன் பண்ணி கம்ப்ளீட் க்ளோஸ் பண்ணீங்கன்றாலே சரி. ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறேன்னு சொல்லிக்கிங்க நீங்கள் உங்களோட பானந்துறையில். ஸோ அவங்களோட சிட்டியை வச்சு கொண்டு நீங்கள் பிஸ்னஸை செய்யலாம். அதோட எப்படி தானே அப்படி நம்ம ஏரியாவில் இல்லாட்டி கூட நம்ம டிஜிட்டல் மார்க்கெட் பண்ணி எங்கேயும் பிஸ்னஸ் எல்லாம் செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. நோயல் பிரதர், ஐ எம் ஃப்ரம் கேண்டி, ஐ எம் ஆல்சோ இன்ட்ரெஸ்ட். ஓகே பிரதர், எனக்கு மெசேஜை போடுங்க, நான் உங்களோட பேசுகிறேன். நான் உங்களோட சிவியை பார்த்துருந்தேன். வெல், இந்த ஃபீல் தான் இருக்கிறீங்க. ஓகே பிரதர், அதான் நம்ம இப்போ இருக்கிறவங்களை நாங்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவும் கைட் பண்ணலாம். ஒரு டைமில் நாங்கள் டீம் வருவோம், வந்து நேரில் மீட் பண்ணி உங்களுக்கு மார்க்கெட்டிங் சப்போர்ட்டுகளை தரக்கூடிய மாதிரி இருக்கு. சுஹைத், ஐ எம் ஆல்சோ இன்ட்ரெஸ்ட் இன் பார்ட் டைம். ஓகே பிரதர், சுஹைத் பிரதர், நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் எந்த லொக்கேஷன் பார்ட் டைம்னு சொன்னால் எப்படி ஒர்க் பண்ணலாம் என்ற விஷயங்களை நீங்கள் சொல்லுங்கள், அதை சொல்லலாம். நோயல் சவுண்ட் ஸோ குட். ஓகே, நோயல் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒன்று இருக்கிறார், அதான் உங்களோட பேர் எனக்கு லேசாக வருது. அதோட உங்களோட ஃபுல்லாக நான் பார்த்தேன் நான். ஓகே, இன்ஃபாஸ். Hi sir, I am from Goal. I am currently studying in University Southeastern. Southeastern University of Sri Lanka last years. Okay, IT, SLEAT. I am also interested field. Yes. இப்போ மெயினாகவே இந்த இதில் குறிப்பாக சொல்லணும் என்னென்னா, இது வந்து ஒரு பெரிய ஒரு வேர்க்கண்ணும் இல்லை. இப்பய காலகட்டத்துக்கு இது கட்டாயமாக எல்லாருக்கும் தேவையானது உண்டு. இப்போ இந்த பிஸ்னஸை நான் ஆரம்பித்தது வந்து எங்கட இருக்கிற மற்ற 2 கம்பெனியும் சிஸ்டம் பண்ணணுன்றதுக்காக தான். சிஸ்டம் பண்ணது பிறகு பிஸ்னஸ் ஓனர் என்ற ரீதியில் நான் பெரிய ஒரு ஃபைனான்சியலாக செலவுகளை குறைச்சிருந்தேன். இப்போ எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் ஒன்று இருக்குது. நான் எந்த பிஸ்னஸ் ஓனர்ஸை சந்தித்தாலும் அவரை இதில் இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவத்தோடு சொல்லணும் உங்களோட. நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ரன் பண்ணுறோம் தானே. அப்போ ஈஸ்டர்னுக்கு வந்து லிஃப்ட் ப்ரொவைட் பண்ணுற லிஃப்ட் கம்பெனி ஒருத்தர் வந்தார், வந்து சொன்னார், ஈஸ்டர்னில் எங்களோட லிஃப்ட்டை நீங்கள் சப்ளை பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு ஒரு இன்கம் ஒன்று தரோம்ன்ற மாதிரி சொன்னார். ஓகே, அவர் நம்மகிட்ட இருந்து ஒரு பிஸ்னஸ் எடுக்க வந்தார். அப்போ நான் அவர்கிட்ட பேசினேன். ஓகே என்ன போட்டு அவருக்கு அந்த டைம் தொடர்ந்து கோல் வந்துக்கு இருந்துச்சு. நினைக்குமா இருக்க முடியாது, மீட்டிங் நடந்துட்டு எக்கச்சக்க கோல். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் அது பிஸ்னஸ் உங்களோட ஓனராண்டு கேட்டேன். அவர் தான் ஓனர் அம்மன்டா. அப்போ அதில் பார்த்தா என்னண்டா, அவர் தான் மார்க்கெட்டிங் பார்க்குறது, அக்கௌண்ட்ஸும் பார்க்குறது, சின்ன வேலை கூட லேபரை மேனேஜ் பண்ணுறதும் அவர் தான். ஸோ அவர்கிட்ட இது உண்மை கதையா. அப்போ அவர்கிட்ட அப்போ நான் சொன்னேன், இப்படி தான் நாங்கள் ஒரு எங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை நான் சும்மா ஹார்டினேன். இப்போ நான் பிஸ்னஸ் ஓனர் தான், இது எப்படி செஞ்சிருக்கிறேன், நான் சிஸ்டம் பண்ணியிருக்கிறேன், எனக்கு எந்த வித கோலும் வராது, எங்களோட சிஇஓ பார்ப்பார், சிஇஓ பார்ப்பாங்க இப்படின்னு சொல்லி சிஸ்டத்தை காட்டினதுக்கு பிறகு அவருக்கு கடும் அது உடனே அவருக்கு அவர் நம்மளை தேடி வந்தேன். ஆனால் அவர் உடனே நம்மகிட்ட லிஃப்ட்டை அதாவது லிஃப்ட் சப்ளை பண்ணுறது சர்வீஸ் பேஸ். அப்போ அந்த சிஸ்டத்தை அவரோட பேசி நான் ஒரு இந்த இதில் வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன், என்ன குரூப்பில் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். அவரோட பேசி அவருக்கு சிஸ்டத்தை ப்ரொவைட் பண்ணிருக்கேன். அப்போ அந்த கம்பெனி வந்து சிஸ்டம் எடுத்துனாங்க கிட்டத்தட்ட 3 lakh. சரியா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்டா, இந்த டைம் எந்த பிஸ்னஸும் நம்ம சிஸ்டம் பண்ணலாம். இது சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி. அப்போ அவருக்கு ஏற்ற மாதிரி அழகாக சிஸ்டத்தை பண்ணி கொடுத்தேன். 3 lakhம் பே பண்ணிட்டேன். அது பிறகு
அவங்களோட கம்பெனி வந்து சிங்கப்பூர் அண்ட் தாய்லாந்து இந்த ரெண்டுலையும் இருக்குதாம். அங்கேருந்து வந்த அவங்களோட ஹெட்டாக்கள் வந்து பார்த்துட்டு சிஸ்டம் நல்லா இருக்குது, இப்போ அவங்களுக்கும் தரட்டாமெண்டு, இப்போ அதுவும் அவங்களுக்கு சிஸ்டத்தை டெவலப் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ அதில் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அவர் எங்கே நெக்ஸ்ட் மந்த் வந்தாங்க ஸ்டார்ட் பண்ணுறோம். நான் என்ன சொல்கிற வர வாரணுண்டா, இப்போ அவர் வந்து நம்மக்கிட்ட ஒரு தொழில் செய்ய வந்து, ஆனால் நான் நம்மளோட சேவிஸை நான் கதைச்ச விதத்தில் அவங்களுக்கு அது பிடிச்சி நம்ம சேல் பண்ணி நம்ம ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணோம். இன்னும் நான் அவருக்கு லிஃப்ட் எடுத்து கொடுக்கல, பட் நான் சிஸ்டம் எடுத்துட்டேன். அப்போ இது உண்டு. அடுத்தது இப்போ ஒருத்தர் மூலமாக நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்றுக்கும் நம்மளோட எங்களோட ஏரியாவில் தான் மிஸ்டர் சாய் என்ற ரெஸ்டாரண்ட் சிஸ்டம் சாய் ஒரு ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணுறார். அப்போ அவர் பிரச்சனை என்னென்னா, ஒவ்வொரு பிஸ்னஸ் ஓனர்ஸுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. அவரை பிரச்சனை என்னென்னா, இப்போ கிச்சனுக்கு வந்து பில்லிங் எல்லாம் ஆல்ரெடி சிஸ்டம் செஞ்சுட்டு இருக்கார். ஆனால் இன்வென்ட் அதாவது போகிற சாமான் இந்த அவுட்புட் காணாது. உதாரணத்துக்கு அவர் தோசை அந்த ரெஸ்டாரண்ட்டில் செய்கிறாங்க, 1 கிலோ தோசைக்கு 10 தோசை வரணும். ஆனால் இவருக்கு ஒரு ஒரு நாளையில் ஒரு 10 கிலோ போகும், ஆனால் 50 தோசை 60 தோசை சுடுபடுது. அப்போ இது என்ன நடக்குதுன்றதை இவருக்கு சரியான டென்ஷன். டென்ஷன் மீன் என்ன நடக்குதுன்னு பொழைய கஷ்டப்படுறார். பிறகு நாங்கள் அந்த சிஸ்டத்தை, அதாவது இன்வென்ட்ரியை மேனேஜ் பண்ணுற மாதிரி அந்த ரெஸ்டாரண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தோட எட் பண்ணி கொடுத்துருந்தோம். பிறகு பார்த்தா அங்கே ஒர்க் பண்ணுற ஒருத்தர் அந்த கடை மூடிட்டு போகிற டைம் வீட்டை அந்த மாவை கொண்டு போகிறது. அப்போ அதை அவர் கண்டுபிடிக்கப்பட்டு இப்போ ஓகே, இப்போ தானே சொல்லுமே 1 கிலோவுக்கு 10 தோசை சுடுவதுண்டா, ஓகே ஒரு 8 தோசை அல்லது 12 தோசைங்கிறது ஓகே, இது அரைவாசி குறையுதுங்கிறது. அப்போ இந்த டைம் பிஸ்னஸ் ஓனருக்கு வந்து என்ன, ஓகே அவரை அவரை இன்வென்ட்ரியை மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரி. அடுத்து இன்னொரு ரெஸ்டாரண்ட் தான் எஃப்சி ஃபுட் சேம் என்று எங்கள் ஏரியாவில் இருக்குது. அங்கே வந்து சலரியை செய்கிறதுக்கு ஒரு அக்கௌண்டம் வச்சு ஒரு டேட்டா என்ட்ரி வச்சு சலரி ஆக்களுக்கு போடுபடுது. இதே நாங்கள் சிஸ்டம் பண்ணி கொடுத்த பிறகு இப்போ அக்கௌண்டனும் இல்லை, டேட்டா என்ட்ரியும் இல்லை, எல்லாமே அவரே பார்க்குறார். மந்த்லி ஒரு 1 days எடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் பண்ணாண்டா விஷயம் முடியுது. அப்போ என்ன சொல்ல பாருன்னா, நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ நம்ம சிஸ்டம் கொடுக்கல, பிஸ்னஸ் ஓனர்ஸுக்குரிய பிரச்சனைக்குரிய சொல்யூஷன் தான் கொடுக்குறோம். அப்போ இன்ஃபாஸ் சவுத் ஈஸ்டர்ன் எங்களோட ஏரியா தான் சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியும். நான் நேற்று சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியும் கிட்டத்தட்ட ஒரு 12 ஸ்டூடெண்ட் வந்து இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் பட்டிருந்தாங்க. ஸோ வார வெனிஸ்டே வந்து நாங்கள் அவங்களோட பேசி அவங்களுக்கு அந்த ட்ரைனிங் லெட்டரை ப்ரொவைட் பண்ணோம். இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறா அவங்களுக்கு ட்ரைனிங் லெட்டரை ப்ரொவைட் பண்ணுவோம். அதோட சேல்ஸை கம்ப்ளீட் பண்ணி ஃபுல் டைம் வந்து அவங்களுக்கு எங்களோட கம்பெனியால் ஒரு ஐடி தருவோம், அதோட அப்பாயின்மெண்ட் லெட்டர் தருவோம். எல்லாமே ஒரு ப்ரொஃபஷனலாக தான் போகும். ஸோ இன்ஃபாஸ் உங்களுக்கும் உங்களோட ஏரியாவில் பிக் ஏரியா, உங்களோட ஏரியா குறிப்பாக ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கண்டெக்ட் பண்ணுங்கள், நம்ம டீப்பாக பேசுவோம். சார் நீங்கள் லீட்ஸ் எடுத்து தந்தால் நான் அவங்களோட பேசி கன்ஃபார்ம் பண்ண இயலும். ஓகே, இப்போ மாத் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நாங்கள் எங்களை லீட்ஸ் தரட்டாம், அவர் கன்வர்சேஷன் செஞ்சிடட்டாம். ஓகே, உங்களுக்கு இப்போ உங்களை அப்படின்னு சொன்னால் முதலாவது நாங்கள் உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை பார்ப்போம். ஓகே, ஒரு லீட்ஸை தந்து உங்களோட பேசக்கூடிய உங்களை இன்டர்னலாக பார்ப்போம். ஓகே மாத், நீங்கள் இதை எப்படி யோசிங்க, உங்களுக்கு நாங்கள் ஒரு லீட்ஸை 2-3 லீட்ஸை தந்து நீங்கள் பேசி பாருங்கள், அல்லது நாங்களாக உங்கள்கிட்ட கேள்வி கேட்குற மாதிரி உங்களை ட்ரெயின் பண்ணுறோம். அந்த ட்ரெயின் பண்ணி நீங்கள் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொன்னால் நாங்கள் உங்களுக்கு லீட்ஸை தரலாம். இப்போ மூவாத்து எந்த ஏரியாவோ எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, ஓகே ஓகே, என்ன ஃபீல்டில் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு? அடுத்து மூவாத் எந்த ஏரியான்றதையும் சொல்லணும். ஓகே ஓகே ஓகே, அன்றாதபுரம், ஓகே ஓகே, சரி சரி. அப்போ நம்ம ஃபுல்லாக பேசுவோம். நான் அப்போ உங்களுக்கு இந்த வாய்ப்பை தாரேன், நம்ம பேசுவோமே. ரோஷான், கம்பெனிக்கு பிக்கஸ்ட் சேலஞ்ச் இப்போ என்ன தெரிஞ்சுக்கலாமா? ஐ எம் ஃப்ரம் ஹட்டன். கம்பெனிக்கு பிக்கஸ்ட் சேலஞ்ச், கம்பெனிக்கு சேலஞ்ச் என்றும் இல்லை, நான் பிஸ்னஸை அதாவது இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்துறேன். நான் குறிப்பிட்ட லிமிட்டுக்குள்ளே இல்லாமல் வெளியூர்களுக்கு கொண்டு போகணும், ஃபாரினுக்கு கொண்டு போகணுன்றதுக்காகத்தான் நான் இதை செஞ்சது. சேலஞ்சஸ் என்று ஒன்றும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இப்படி தானே நிறைய இந்த கம்பெனி சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனிகள் இருக்கும். ஆனால் நம்மளோட சிஸ்டம் ஓனருக்கு நம்ம சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா அவங்க உடனே எடுக்க போகிறாங்க. இப்போ நம்மளோட சிஸ்டத்தில் ஆட்டோமேஷன் அதோட ஏஐ இன்டிகிரேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ
சேலஞ்சஸ் எனக்கு இது வரைக்கும் ஒன்றும் இல்லை. நம்ம பெர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணோம்னா இதுவும் இல்லை. இதுகள் இருக்கு. எங்களோட ஏரியா பொறுத்தவரைக்கும் ஸ்டாஃப்ட ஒரு ஹையர் பண்ணுறது சேலஞ்ச் ஒன்று இருக்கு. பட் இப்போ ஓகே. சிஸ்டம் வீடியோ இருந்தால் சென்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில். சிஸ்டம் வீடியோ ஓகே. இப்போ அடுத்த கட்டம் உங்களை ட்ரெயின் பண்ணுவோம். ட்ரெயின் பண்ணது பிறகு இப்போ உங்களை மேனேஜ் பண்ணுறது கூட நாங்கள் சிஸ்டம் வச்சுக்கிறோம். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் எங்கள்கிட்ட கேட்டுக்கிறீங்க இல்லை, உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டை தருவோம். யூசர் நேம் பாஸ்வேர்டை தந்தோம்னு சொன்னால் அதில் நீங்கள் ஜாயின் ஆகுவீங்க. அதில் வந்து நம்மளோட 3 கம்பெனியை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் மார்க்கெட் பண்ண போகிறீங்கன்னா அதில் கிளைண்டோட என்னென்ன விஷயங்கள் பேசணுன்றதை வீடியோ பண்ணி நாங்கள் அதில் வச்சுருப்போம். அதை பார்ப்பீங்க. அதோட உங்களுக்கு மெட்டீரியல் தேவையான கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக டிசைன் பற்றி இது பற்றி சொல்லி எல்லாமே சிஸ்டத்துலேயே அப்லோட் பண்ணுவோம். அதுக்குரிய ஒர்க் போயிட்டு இருக்கு. அதை மிக விரைவில் உங்களுக்கு சொல்கிறேன். அதோட சிஸ்டத்தில் வீடியோ டெமோ வீடியோ எல்லாமே அதை வேண்டாம் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஐ எம் ஃப்ரம் அட்டால சென்னை. நான் ஹெச்என்டி நைட் செய்கிறேன். இன்னும் 2 மந்த்ஸில் முடியுது. சுஹைத், எஸ் ஐ நோ, தெரியும். ஓகே, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நேர்லேயே மீட் பண்ணலாம். சுஹைத் வந்து எங்களோட ஊர் தான். மீட் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். ஐ எம் ட்ரிங்கோ மலை. ஓகே. ஓகே பிரதர். அடுத்து ட்ரிங்கோக்கு நாங்கள் நெக்ஸ்ட் வீக் வாரம். இந்த சிஸ்டம் சம்பந்தமாக சில பிஸ்னஸ் ஓனர்ஸும் சரி உங்களை பார்ட்னர்ஸும் இருக்கிறாங்க. அவங்களையும் கொஞ்சம் மீட் பண்ணுறதுக்கு வாரம் வேணும்டா. அந்த டைம் உங்களையும் மீட் பண்ணலாம். ஓகே. ஓகே ரோஷான், நீங்கள் ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா ஓகே. அப்போ எங்களுக்கும் லேசியாக உங்களை ட்ரெயின் பண்ணுறது. அடுத்து நீங்கள் யோசிக்கலாம் உங்களுக்கு கீழே டீம் ஒன்று டெவலப் பண்ணுறது விஷயம். அதையும் யோசிப்பேன். இதில் வந்து மெயினாகவே திருப்பி சொல்கிறேன் என்னென்னா, இது சேல்ஸை கம்ப்ளீட் பண்ணோம் என்று சொன்னால் ஒரு இன்கம் ஒன்று கிடைக்கும். அதோட இப்போ நீங்கள் ஒரு இயருக்கு ஒரு 20-30 சிஸ்டம் சேல் பண்ணீங்கன்னா அவர் ரினுவல் பண்ண உங்களுக்கு 10% ஒரு 1 லேக்கு ரினுவல்னு சொன்னால் ஒன்றுக்கு வந்து 10,000 ரூபா வரும். இதே இது ஒரு 30 செஞ்சுட்டா கிட்டத்தட்ட 3 லட்சம் வந்து இயர்லி உங்களுக்கு சும்மா வந்துக்குது எந்த பேக்கும் பண்ணாமல். இது நான் ஏன் இது இப்படி கூட கொடுக்குறேன்னு சொன்னால் 10% தான் நாங்கள் கமிஷன் கொடுத்து அதோட எனுவலி வந்து 5% தான் கொடுக்கும். ஆனால் இது நான் டபுளாக வச்சுக்கணும்னா எங்களுக்கு வந்து உங்களால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் காஸ்ட் குறையும். அதோட நீங்கள் தான் எடுத்து தர போகிறீங்க. அதுக்காக வேண்டி அந்த அமௌண்ட்லையும் உங்களுக்கு தரேன். அதோட நீங்கள் டீம் பில் பண்ணுங்கடா. உதாரணத்துக்கு நம்ம அந்த உங்களுக்கு ஒரு சிஸ்டம் தருவோம் தானே, மெட்டீரியல் அடுத்தது ரெஃபரல் விஷயங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு லிங்க் ஒன்று இருக்கும். அந்த லிங்க் மூலமாக யாராவது ஒரு ஸ்டாஃபரால் மார்க்கெட்டிங் ஸ்டாஃபை நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டாலும் அவர் மூலமாக வர இன்கமில் உங்களுக்கும் ஒரு இன்கம் ஒன்று தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். எந்த பிளேஸ் பாருங்க? ட்ரிங்கோ மலையில் நான் புல்மோட்டை. ஓகே. நாங்கள் வந்து ட்ரிங்கோ டவுனுக்கு தான் வாரோம். டவுன் அதோட கிண்ணியா இந்த 2 பிரதேசத்துக்கு தான் வாரோம். ஓகே. வேற எதுவும் கேள்விகள் இருக்குதா? அதோட யாராவது என்னோட பேசணும் என்றாலும் சொல்லுங்க. நான் அன்மியூட் பண்ணுறேன். மெசேஜில் சொல்லுங்க, நான் அன்மியூட் பண்ணுறேன். நீங்கள் பேசலாம். சார் நான் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுற சார் ஃப்ரீலான்சிங்கை நான் தான் மேனேஜ் பண்ணுறேன் சிஸ்டம்ஸ் பண்ணி. ஓகே ஓகே ஓகே. இப்போ உங்கள்ட்ட எல்லா சிஸ்டமும் இருக்குதா? புல்மோட்டைக்கு வருவீங்களா? ட்ரை பண்ணுறேனே, உங்கள் மெசேஜ் ஒன்று தாங்க. ட்ரைனிங் நான் இன்றைய முடிச்சுட்டு எப்படியும் வித்தின் ஒரு 5 டேஸுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. எஸ் பிரதர்.
யாத் ப்ரோ, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ഹലോ അസ്സാം വലൈക്കും. வலைக்கம் சலாம் பிரதர். நான் இர்ஃபாத். என் சன் இதைத்தான் யூஸ் பண்றேன். மொபைல யாதுன்னு வருது என் சன். அது ஓகே ஓகே ஓகே. ஆல்ரெடி நீங்க என்னோட மெசேஜ் பண்ணிக்கிறீங்க. இந்த 777-507-103 வாட்ஸ்அப் நம்பர். ஓகே. ஸோ நான் இது எங்கட வெதர் கொஞ்சம் நான் வந்து ஹப்புகஸ்தலாவ நுவரலி டிஸ்ட்ரிக்ட் கொத்மல பிரதேசி சபாவ. இங்க கொஞ்சம் வெதர் கொஞ்சம் மோசம். அதனால வந்து நீ எங்கட தெரியும் தானே, சிக்னல் வீக் அப்படி இப்படின்றதாலதான் சன்ன மொபைலை யூஸ் பண்றேன். ஓகே ஓகே. எனிவே நான் வந்து உண்மையிலேயே உங்களே நான் ஃபர்ஸ்ட்டுக்கு அப்ரிஷியேட் பண்ணணும். என்னண்டா, ஸ்கை இஸ் த லிமிட்ன்றத நீங்க ப்ரூவ் பண்ணிக்கிறீங்க. அது உண்மையிலே அது ஒரு நியமத், அல்லாஹ் தாலா தர நியமத். அது அது ரெண்டாவது விஷயம், நீங்க ஒரு மோட்டிவேட்டரா இருக்கிறீங்க. எங்கட சமூகம் பார்க்காம உங்களோட ரெண்டு சைடு ஒரு கொயினா ஒர்க் பண்றீங்க. போத் சைடு ஹெட் அண்ட் டெய்ல் ஈக்குது. அப்ப அது எங்க விழுந்தாலும் ஒன்று நாங்க வெத்துவோம், இல்லாட்டி அவங்க வெத்துவாங்க. அது ஒரு விஷயம். அப்ப எனக்கு வந்து 17+ இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நான் லாஸ்ட் என் டெசிக்னேஷன் வந்து ஆபரேஷன்ஸ் மேனேஜரா ஒர்க் பண்ணினேன். நான் இந்த சிவி அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றேன். நான் என் குவாலிஃபிகேஷனை வச்சு நீங்க தான் எனக்கு டெசிக்னேஷன் தரணும். எனக்கு இப்ப 44 இயர்ஸ் ஓல்டு. எனக்கு 3 கிட்ட வாப்பா வைக்கிறேன். நான் வந்து 6 லாங்குவேஜஸ்ல கம்யூனிகேட் பண்ணுவேன். நீங்க டிஜிட்டலா செய்யறத நான் பிசிக்கலா செஞ்சுதான் இவ்வளவு காலமும் காசு சம்பாதிச்சேன். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப ஸ்ரீலங்கால செட்டில் ஆகணும்னு சொல்லி லாஸ்ட் இயர் எக்ஸிட் ஆகி வந்ததோட தெரியும் தானே, அல்லாட நாட்டங்கள் இந்த தித்துவா அது இது வந்ததால கொஞ்சம் ஒரு என்ன சொல்ற, அங்கிட்டும் இல்ல இங்கிட்டும் இல்லாம நிக்கிற இடத்துலதான் இனி நீங்க பேஸ்புக்ல வந்தீங்க. இதுல எனக்கு நான் நல்லா கம்யூனிகேட் பண்ணுவேன், டெமோ செஞ்சிக்கிறேன். நான் ஆல்ரெடி இஎல்டின்னு சொல்லி இந்த நர்சரிஸுக்கு அந்த இதுவல் சப்ளை பண்ற ஒரு கம்பெனில நுகைகொடையில ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஸ்ரீலங்கால இருக்குது. பொதுவா 9 wells ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போயிட்டு டாக்டர்ஸுக்கும் கூட டெமோ பண்ணிக்கிறேன் நான். அடுத்தது சிங்களம் சரளமா பேசுவேன். இங்கிலீஷ் ஓகே கம்யூனிகேட் பண்ணுவேன். அரபிக், ஹிந்தி, மலையாளம் என்ன வந்து என்னது இதுல பேசுறதுல வந்து நான் ஓகே, அதுல கொஞ்சம் எக்ஸ்பர்ட் தான். 4 கண்ட்ரிஸ்ல டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது. துபாய், சவுதி, கத்தார், ஸ்ரீலங்கா. நீங்க கத்தார்ல ஒரு குட் நியூஸ் ஒன்று சொன்னீங்க, ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி. சுப்ஹானல்லாஹ். லாஸ்ட் இயர் தான் கத்தார்ல இருந்து வந்தேன். கத்தார்ல பொதுவா பரவாயில்ல, மெயின் இடங்கள் எல்லாத்துலயும் ஒர்க் பண்ணிக்கிறேன். பெரிய கம்பெனிஸ், ப்ளூ குரூப், ஸ்போர்ட்ஸ் கோனர், சூக்கல் பலதி, லாஸ்ட் அல் ஷஹீன் என்ற கம்பெனி. எனக்கு வந்து இந்த விஷயத்துல உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நீங்க எனக்கு அவுட் ஆஃப் ஸ்ரீலங்கா மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை எனக்கு அங்க போயிட்டு நின்று செய்யறதுக்கு சரி, இல்லாட்டி உங்களோட பிரான்ச் ஒன்றோட ஒரு ஃபுல் இன்சார்ஜ் சரி தந்தீங்கன்னா நான் என் ஃபுல் சப்போர்ட்டை தார நீயத்தோன்னு எனக்கு இருக்குது. நீங்க சொன்னது லாஸ்டா நாங்க அல் ஷஹீனுக்கு இஆர்பி சிஸ்டம் ஒன்று ஒரு இந்தியன் கம்பெனில இருந்து எடுத்தோம், செப் சிஸ்டம். அந்த செப் சிஸ்டத்துக்கு நீங்க சொன்ன அமௌண்ட்டை விட கூடத்தான் கொடுத்திருப்பாங்க. ஏண்டா அந்த அரபிக்கு காசிக்கு மூளை இல்ல. கரெக்ட். அப்ப நல்லா விளையாடிட்டு போனான்னு நினைக்கிறேன் நான். அவன் ஒரு 40+ இயர்ஸ் பெரிய அவன் ஒரு இந்த என்ன சொல்றது பிசினஸ் மேன். அவன் வந்து ஸ்கிராப்ல இருந்து மேல வந்துடுறாள். அப்ப அவன் நல்ல எக்ஸ்பர்ட். சைனால இருந்து டைரக்டா இம்போர்ட் பண்றான். அப்ப நாங்க இப்படி ஒரு வேலையும் செய்யலாம் எங்களுக்கு. நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்த நான் சும்மா உங்களோட கன்செப்டோட எட் பண்றதுக்கு தாரேன். அது இப்ப ஸ்ரீலங்கால நல்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம். என்ன விஷயம்? அதுக்குள்ள டிப்ளோமாலாம் நடக்குது. ஆனா இதுக்கு நீங்க எனக்கு கட்டாயம் கமிஷன் தரணும். ஓகே, அது என்னண்டா, இந்த சுரத்தல் மசூம் சொல்லுவாங்க, ஆர்னமெண்டல் ஃபிஷ், மீன் வளர்க்கிறது. அது வந்து இன்றைக்கு நீங்க சொல்றதுதான் விலை. கரெக்ட். லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட், ஹை ப்ராஃபிட். அதுல ஒரு டிப்ளமா கோர்ஸ் ஒன்று நடக்குது. நான் இன்றைக்கும் எனக்கு மெசேஜ் வந்துச்சு, வேண்டாம் அதுல டீட்டெயில் உங்களுக்கு தாரேன். அது எப்படின்னா உங்களுக்கு ஐலண்ட் வைட் டெலிவரி பண்ணலாம். உங்களோட ஏரியா சூப்பர் ஏரியா ஃபார்மிங். அப்ப அத கொஞ்சம் தலையில எங்களோட ஃபாதர் கூட ஃபிஷர்மேன் தான்.
அப்படின்ட்டு அவர்கிட்ட நிறைய என்னது எங்களுக்கு அட்வைஸ் எடுத்துக்கொண்டு எங்களுக்கு லேபரை போட்டு பிசிக்கலா செய்யலாம். ஓகே அதை வந்து நாங்க செய்வோம். ஓகே அடுத்தது நான் மிச்சம் டைம் எடுக்க விரும்பல, மத்தவங்க வெயிட் பண்றாங்க. ஓகே என்ன நம்பரை நோட் டவுன் பண்ணிக்கோங்க. நாங்க நாளைக்கு பர்சனலா கால்ல பேசுவோம். 777 777 507 103. 507 103. இப்ப நீங்க இதுதான் என் வாட்ஸ்அப். இதுல ஓகே தான் நீங்க ஆல்ரெடி என்னோட செக் பண்ணிக்கிறீங்க. நீங்க டயல் பண்ண விளங்க உங்களோட சேனல்ல நான் ஆல்ரெடி ஜாயின் ஆகிக்கிறேன். நான் இப்ப லீவ் ஆகுறேன். ஓகே ஓகே இதுக்கு மேல நீங்க சொல்ல போறது வந்து இப்ப என்ன மாதிரி ஆட்களோட பேச போறீங்க, அவ்வளவுதான். எஸ் நான் இன்ஷால்லா அவங்களோட டைரக்டா நாளைக்கு பேசுறேன். பேசுவோம் ப்ரோ, கட்டாயம் கட்டாயம் ஷூர். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. நல்ல ப்ரோ, சந்தோஷம் பேசினது. அதோட இப்படித்தான் என்ன விஷயம் இதில் மற்றவங்களும் இருக்கிறாங்க. இப்போ நானும் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு மட்டத்தில் இருப்பாங்க. சிலவங்க பிகினர்ஸ்ல இருப்பாங்க, சிலவங்க நல்ல எக்ஸ்பர்ட்ல இருப்பாங்க. அப்போ நானும் என்ன சொல்றேன்னா, உங்களை நாங்கள் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஓகே உங்களுக்கு ட்ரைனிங் தேவைன்னு சொன்னால் நாங்கள் அதை இண்டிவிஜுவலாக நாங்களே தருவோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட நாலேஜ் தேவைன்னா அது தருவோம். இப்போ நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவை, நமக்கு இதை பற்றிய நாலேஜ் இல்லைன்னு. எனக்கு தேவை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், அதை கைட் பண்ணுறதை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். இல்ல நான் வந்து வெல் இன்ட்ரெஸ்ட். நான் இது மாதிரி இது நான் கொமனா சொல்றேன், மற்றவங்க சேர்த்த மாதிரி சொல்றேன். ரைட். ஓகே 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 ரைட் ரைட். அப்ப நான் இதுல இந்த கன்வர்சேஷன்ல இருந்து நான் லீவ் ஆகட்டுமா? ஓகே ப்ரோ, ஓகே ஓகே ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். இர்ஃபாத் என்ற பேர். நான் உங்களுக்கு என் பர்சனல் வாட்ஸ்அப்ல இருந்து மெசேஜ் போடுறேன். மெசேஜ் ஒண்ணுதாங்க. ஓகே 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 ஓகே. அஸ்ஸலாம். வலைக்கும் சலாம். அடுத்து வந்து இன்னொரு பிளேயர் போட்டிக்கிறார். சார், ஐ கம்ப்ளீட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். இஃப் யூ கேன் கிவ் மீ த லீட்ஸ் விச் ஈஸி கேன் வி ப்ரொவைட். ஓகே, உதாரணத்துக்கு இப்போ நான் இந்த 3 கம்பெனியோட ஓனர் இருந்தாலும் நான் வந்து இப்போ என்ன செஞ்சிட்டீங்கன்னா ஃபைனான்சியலும் அதோட மார்க்கெட்டிங்கும். இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஆப்ரேஷன் மற்ற விஷயங்களை யாருமே பார்த்துக்கொள்ளலாம். ஆனால் பிஸ்னஸ் எப்போ டவுன் ஆகுதோ அந்த டைம் நான் ஃபீல்டில் இறங்கி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செஞ்சு பிஸ்னஸை கம்பெனியை க்ரோத் பண்ணணும். அதோட ஃபைனான்சியலும் என்று கொண்டு உள்ள வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த பிரதர் சொல்லியிருக்கிறார் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் செஞ்சுருக்கிறாங்க, நான் உங்களுக்கு செய்யலாம். ஓகே, நல்ல நான் உங்களோட எனக்கு இதை மென்ஷன் பண்ணுங்க. உங்களோட கொஞ்சம் பேசணும், லீட்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறீங்க, எவ்வளோ கோஸ்ட் முடியுது என்ற விஷயங்களை பார்த்து உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நாங்கள் உங்களுக்கு அந்த வாய்ப்பை தரலாம். ஓகே, அடுத்தது முவாத். நான் ஸ்பீக் பண்ணலாமா சார்? ஓகே முவாத், கொஞ்சம் இருங்க. இது நம்ம வந்து இப்போ வந்து டிஜிட்டல் அதாவது டிஜி பார்ட்னர் சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு மட்டும் தான் பேசிட்டீங்க. பட் நம்ம இந்த 3 பிஸ்னஸையுமே செய்யலாம். முவாத் வந்து அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சார் பேசுறது விளங்குது. நான் வாட்ஸ்அப்ல ஆல்ரெடி பேசியிருந்தேன். எஸ் எஸ் எஸ். என்னன்னு சொன்னால், இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் பிளஸ் நினைக்கிறேன். ஓ லெவல் செய்யறதுக்கு ஏஜ் வந்து 18. நான் ஓ லெவல் செய்யறதுக்கு முன்னாடி இருந்து ஐடி டிகிரில படிச்சு நீங்க செய்யற அதே சேவிஸ் தான் டெவலப் பண்ணி கொடுக்குறது. அந்த சேவிஸ் தான் இப்போ வார நீட்ஸை நானே மேனேஜ் பண்ணி கிட்ட 2 இயர்ஸ் கிட்ட தனியா செஞ்சு கொண்டு இருந்தேன். இப்போ வந்து அதை கொஞ்சம் சிஸ்டமைஸ் பண்ணி சிஆர்எம் மேனேஜ் பண்றதுக்கு ஒரு 2 பேர் மாதிரி போட்டு டெவலப் பண்றதுக்கு வேற ஆள் மாதிரி வச்சு இப்போ ஒரு கம்பெனி செட்டப் தான் பில்ட் பண்ணிட்டு வந்திருப்பேன். ஓகே, இப்போ நான் வந்து உங்களோட வேலைக்கு அப்ளை பண்ண நோக்கம் வந்து சொன்னால், எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கும் அடுத்தது வந்து ஒரு கம்பெனி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு இப்போ எனக்கிட்ட இருக்கிற அந்த டேலண்ட்டை வந்து பாப்போம் இன்னொரு கம்பெனில அப்ளை பண்ணி அந்த growth எப்படி நடக்குது அப்படின்ட்டு ஒரு ரீசனுக்காக. இப்போ நான் தான் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து எனக்கு 3 இயர்ஸ் பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்ப ஒருத்தரோட ஃபர்ஸ்ட் டைம் நான் பேசக்குள்ளாலேயே அவர் வந்து இந்த வந்து இந்த ஃபீல்டுல நுழைஞ்ச அழைப்பாங்க, நாலேஜ் இல்லாத நினைப்பாங்க. நாங்க பேசுறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், இவருக்கு நாங்க இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும், இவர பிரச்சனை என்ன, இவர சைட் இவருக்கு முன்னுக்கு என்னதுல பண்ணி அப்படி அந்த மாதிரி அனலைஸ் பண்ணி எனக்கு அதுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த ஒருத்தரோட பேசுறது எனக்கு லீட்ஸ் எடுத்தேன்னு சொன்னால் நான் டிரெக்டா கனெக்ட் பண்ணலாம். மார்க்கெட்டிங் கோர்ஸ் தான் தேவையில்லை. ஏன்னா நான் ஆல்ரெடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன், செஞ்சு பண்ணிக்கிறேன். ஓகே, அப்ப இப்படி செய்யுமா உங்களுக்கு ஒரு இப்படி ஒரு சான்ஸ் உண்டு சார். நம்ம கொஞ்சம் டீப்பா அடுத்த ஒரு ஷெட்யூல் பண்ணி ஒரு மீட்டிங் வந்து போடுவோம். நான் உங்களுக்கு உங்களோட ஸ்பீச்லயே ஓகே தெளிவா இருக்கிறேன். பட் இமீடியட்டா நான் உங்களை வந்து நேர்ல வந்து மீட் பண்ணுவோம். மீட் பண்ணி நான் எங்களோட ஒரு கம்பெனி நம்பர் ஒன்று உங்களுக்கு தாரேன். நான் உங்களுக்கு சில விஷயங்களை பேசிட்டு நீங்களே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி நீங்களே லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணி
நீங்களே உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு இன்கம் ஒன்று ஒரு தாரன். அதோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு கொஸ்ட் ஆகிற கொஸ்டையும் தாரன். அதோட உங்களோட போர்ட்ஃபோலியோ பெருசு நான் பார்த்தேன் நான். அதோட நீங்கள் சேல்ஸையும் க்ளோஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட அந்த நம்மளோட வளமையான பெர்சன்டேஜையும் தரலாம். ஸோ அந்த சான்ஸ் உங்களுக்கு தரலாம். பட் நம்ம ஒரு மீட்டிங் கொண்டு போடணும் இண்டிவிஜுவலாக சரி ஓகே சார். எப்படி எப்படி ஒர்க் பண்ணுறது. சரி ஓகே ஓகே தானே? ஓகே 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 ஓகே. அப்போ நம்ம பேசுவோம். நீங்கள் எனக்கு மெசேஜை போடுங்க. நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீ டைம் பார்த்து நம்ம டீப்பாக பேசுவோம். ஷியோர். ஓகே ஓகே. இப்படி தான் என்னடா ஒவ்வொருத்தரும் முவாத் வந்து இப்படி இருக்கிறார், அந்த ஆல்ரெடி பேசின பிரதர் வந்து அப்படியான எக்ஸ்பீரியன்ஸ், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையாக இருப்பாங்க. அப்போ நம்ம இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கொண்டு நம்ம எப்படி டெவலப் ஆகலாம் உண்டு. அடுத்தது இந்த எப்படி சேல்ஸை கூட்டலாம் என்ற விஷயங்களை இப்போ நீங்கள் யோசிக்க தேவையில்ல. எல்லாரும் தான் நமக்கு நாலேஜ் இல்லை என்று இல்லை, நாங்கள் ஃபுல்லாகவே கைட் பண்ணுவோம். எனக்கு தேவை நீங்கள் இன்ட்ரெஸ்டாக ஒர்க் பண்ணுவீங்கன்றது. நம்ம ஒர்க் பண்ண போகிறது ஒரு கம்பெனிக்கு இல்லை, 3 கம்பெனிக்கு ஒர்க் பண்ண வேண்டி வரும். அப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால், ஏழுமென்று இருந்தால். ஓகே மாத், தேங்க்யூ. வேற யாரும் பேசுறதுக்கு இருக்கிறீங்களா? பிரதர், நான் ட்ராவலிங் ஒன்றில் இருக்கிறேன், பிறகு எனக்கு இப்போ போக. ஓகே நோயல் பிரதர், ஓகே நாங்கள் இப்போ இது பிறகு நீ டிஸ்கஷன் தான் பண்ணுவோம். யாராவது கேள்விகள் இந்த கொஷின் அண்ட் ஆன்சர் தான் போவோம். இதுக்கு பிறகு டீப்பாக இல்லை. நோயல் பிரதர், நீங்கள் எனக்கு நம்ம நாளைக்கு டீப்பாக கொஞ்சம் பேசுவோம். நாளைக்கு ஆஃப்டர் 7க்கு பிறகு எனக்கு ஒரு ரிமைண்டர் ஒன்று தாங்க. நம்ம காலில் பேசுவோம் இதை எப்படி செய்யறதுன்னு சொல்லி டீப்பாக பேசுவோம். நீங்கள் உங்களோட ட்ராவலிங்கை கண்டினியூ பண்ணுங்க. ஓகே ஓகே. வேற யாரும் பேசுறதுக்கு இருக்குதா? ஷுவாத் ஷுவாத் சுஹைத் பேசணுமா? சுஹைத் அட்மிட் பண்ண முடியுமா? நோயல், ஓகே ஓகே. நான் நோயலை அட்மிட் பண்ணுறேன், கொஞ்சம் இருங்க. ஹாய், ஹாய். கேக்குதா? கேக்குது. எஸ். என்னன்னா மிஸ்டர் ஷியான், இந்த நாளைக்கு மார்னிங்கா ரிமைண்ட் பண்ணணும் எப்படி? நாளைக்கு கொஞ்சம் மண்டே தானே ஆஃபீஸ் டே. எனக்கு ஆஃப்டர் 5க்கு பிறகு நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பேன். 5 to 7 வரைக்கும் ஃப்ரீயா இருப்பேன். அந்த டைம் உங்களுக்கு அவைலபிளா? ஷூர் நான் கால் ஆன் பண்ணுறேன். மெசேஜ் ஒன்று போடுறேன் ஃபர்ஸ்ட்டுக்கு. இஃப் யூ அவைலபிள் நம்ம கால் பேசலாம். ஏன்னா வந்து அப்படியே நான் இப்போ நிறைய நான் ஒன்று சொல்லிக்கிறணும். நிறைய நான் இன்டர்வியூஸ் போனேன். இந்த சேல்ஸ் சம்மந்தமாக நிறைய இன்டர்வியூஸ் செஞ்சேன். இந்த ஆன்லைன் ஜாப்ஸ் அந்த மாதிரி மார்க்கெட்டிங் அந்த மாதிரி நிறைய போனேன். பட் திஸ் இஸ் குட் இஃப் யூ ஸ்பீக் லைக் நீ பேசுறது எல்லாம் அது அதே மாதிரி போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க கூட பேசுறது உண்மையே நேரா பேசிடுறீங்க. நான் பார்த்தேன். சிலது அப்படி பேச மாட்டாங்க, இதுதான் விஷயம்னு. சிலது ஹிடன் சேலஞ்சஸ் இருக்கும். சிலது எல்லாத்தையும் இப்ப சில அது ஆட்டிடியூட் தான் முக்கியம். அது நம்ம டீம் ஓனர் போக்குலர் அதுதான் முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு இந்த மீட்டிங் கூட உண்மைக்குமே நான் கம்பெனி ஓனரா இருந்து ஃபவுண்டரா இருந்து நான் இது உண்மைக்குமே செய்ய வேண்டியது இல்லை. ஆனால் இந்த டைம் நான் தான் அதை செய்யணும். இப்போ உதாரணத்துக்கு ஆல்ரெடி உங்களுக்கு முதல் பேசின முவாத் என்ற பிரதர் வந்து ஆல்ரெடி எனக்கு சிவி எல்லாம் அனுப்பி ஒவ்வொரு விஷயங்களை எனக்கு டீப்பாக பேசியிருந்தேன். அவருக்கு நான் சரியாக ரெஸ்பான்ஸ் ஒன்றும் கொடுக்கல, டைம் ஒன்றும் கிடைக்கல. பட் அவருக்கு கூட இப்போ இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும். நான் இப்போ அவருக்கு கூட என்ன யோசிக்கிறேன்னா, அவரை நேரில் போய் மீட் பண்ணுறதுக்கு தான் வித்தின் 1 வீக்குள்ள. அது மாதிரி தான் இப்போ நீங்களும் சில விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ என்னடா பேர் அவரவர் எல்லாருமே ஒரு ஹை லெவலும் இல்லை, லோ லெவலும் இல்லை. அப்போ அவங்களோட என்ன இனிஷியல் அவங்கள டெவலப் பண்ணுற பார்ட்டையும் நம்ம செய்யணும். இப்போ இன்கம்ங்கிறது இப்படி தான், நீங்களும் முளைக்கணும், கம்பெனி முளைக்கணுங்கிறது ஒரு பக்கம் இருக்க, நீங்கள் டெவலப் ஆனால் தான் கம்பெனியும் டெவலப் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு எந்த வகையில் என்ன ஸ்கில் இருக்குதோ அந்த ஸ்கில்லை தான் நம்மளோட பிஸ்னஸுக்கு பயன்படுத்தணும். இப்போ உங்களுக்கு இயலாத ஒன்று நான் ஒன்றும் சொல்ல இயலாது. அப்போ நீங்கள் சும்மா சொல்லுங்க, வார்த்தையே போதும் எனக்கு. எஸ், தேங்க்யூ. ஏன்னா அது பேசி வேற இல்ல, நான் கால் எப்படி இல்லைன்னா பேசுவோம். ஏன்னா கொஞ்சம் பேசுறதுக்கு இருக்கு எனக்கு. உதாரணத்துக்கு இப்ப நீங்களும் கண்டி என்று சொன்னா இப்ப நம்ம இந்த பாட்டுல ஏதாவது ஒரு பாட்டை more than 5 years நான் வந்து ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கூட ஃபாரின் கிளையன்ட்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒர்க்கிங் கல்ச்சரே பிடிக்காது, நீங்க சொல்ல போனா.
ஓகே. ஸ்ரீலங்கன் ஒர்க்கிங் கல்ச்சர் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஐயோ! என்னடா பிரதர் இதுல ஏன்னா மெயினா விஷயம் ஸ்டாஃபும் வேலை செய்யறன்றதை பொறுத்து இல்ல, ம். தெரியும் தானே, எஸ், சொல்ல எஸ். தேவை. விலங்குதல் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன். எஸ். தட்ஸ் தி ரீசன். நான் ம். பாப்பேன் பிரதர், எப்படி ஓ மூவ் ஆகலாம். எனக்கு ஃபுல் டைம் செய்யறதுக்கு விருப்பம் இருக்கு. ஓகே. இப்ப உதாரணத்துக்கு இப்ப என்ன இப்ப இப்ப இது நீங்க இந்த இது கேட்டதால நான் இவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு மத்தவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லலாம் என்னண்டா, இப்ப உதாரணத்துக்கு ஓகே இப்ப நீங்க உங்களோட ஊர்ல இப்படி ஒரு வாய்ப்புகள் இருக்கு உங்களோட ஏரியாவிலேயே இருந்து ஒர்க் பண்ணணும்னு சொன்னா நான் அந்த ஃப்ரெஞ்சைஸ் மாடல் அந்த கான்செப்டுக்கும் போறதுக்கு இருக்கிறேன். அப்ப உதாரணத்துக்கு நீங்க ஓகே உங்களோட ஊர்ல தேவைப்பாடுகள் இருக்கு. அப்ப ஊர்ல என்னென்ன சில வேறு வழியில எல்லாம் அந்த ஜெம் பிசினஸ் செய்யறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. நீங்க உங்களுக்கு இப்போ ஓகே நீங்க உங்களோட ஹோம் டவுன்ல இந்த பிசினஸ் டெவலப் பண்ணணும்னா அதுக்குரிய சப்போர்ட்டையும் நாங்க செய்யறதுக்கு இருக்கு. உதாரணத்துக்கு ஓகே அவங்க ஒரு ஆஃபீஸ் வந்து ஓப்பன் பண்ணி சில நேரங்கள் அந்த நம்ம இப்போ சிஸ்டம் ப்ரொவைட் பண்ற மாதிரி ஹார்ட்வேர் சிஸ்டங்களும் இருக்கு. அப்ப அதுகளையும் கொஞ்சம் டெவலப் பண்ணி எப்படி இந்த பிசினஸ் உங்களுக்கு என்ன பாட்டு இயலுமோ அந்த பாட்டை நீங்க பொறுப்பெடுத்தும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. இன்ஷா நம்ம பேசுவோம். உங்களுக்கு ஒரு டைம் வந்து பார்த்து பேசுவோம். ஓகே. வேற யாரும் பேசணுமா? சார் சிஸ்டம் பேக்கேஜ் எப்படின்னு சொல்லுங்க. நீங்க சொன்ன 42 லேக். ஓகே. சிஸ்டம் எப்படின்னா சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீ ஓகே நீங்கள் என்ன மீட் பண்ணுறீங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோடு செய்கிறேன். அப்போ நீங்கள் வந்து மீட் பண்ணுறீங்க. இப்படி நாங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கொடுக்குறோம். அது வந்து இவ்வளோ இப்படி இப்படி ஸ்பெசிஃபிகேஷன் உங்கள்ட்ட பிஓக்கியிலேருந்து அக்கௌண்ட்ஸ் பார்க்கலாம், ஸ்டாஃபை மானிட்டர் பண்ணலாம்னு சொல்லி எனக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவீங்க. அப்போ நான் இன்ட்ரெஸ்ட் பட்டு ஓகே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எனக்கு நல்லா இருக்கும் அப்போ இந்த கம்பெனிக்கு எடுப்போம்னு சொல்லி நான் உங்கள் மூலமாகவே சிஸ்டத்தை பை பண்ணுறேன். அந்த சிஸ்டத்துல அமௌண்ட் இப்படி தான் ஒவ்வொரு சிஸ்டமும் ஒவ்வொரு பேக்கேஜ் இருக்குது. இது இருக்குது. இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் நம்மடையில் பேசிக் பேக்கேஜ் வந்து 3 லட்சம். சரியா? அப்போ நீங்கள் அந்த என்ன செய்கிறீங்க இப்படி விஷயத்தை சொல்லி நீங்கள் டிஜிபார்ட்னர் ஒர்க் பண்ணுற மாதிரி சொல்லி என்கிட்ட லீட்ஸ் எடுத்து நீங்கள் என்ன க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா ஓகே நான் உங்களோட மூலமாக சிஸ்டம் எடுத்தேன்டா நான் என்ன செய்வேன் உங்களுக்கு உங்களோட கம்பெனிக்கு வந்து 3 லேக் பே பண்ணுவேன். 3 லேக் பே பண்ணா உங்களுக்கு அவர் 3 லேக் பே பண்ண உடனே உங்களுக்கு வந்து 20% வந்து ஒரு இன்கம் வந்து வரப்போகுது. அப்போ 3 லேக் 20% வந்து 60,000 ரூபா அந்த லீட்ஸை க்ளோஸ் பண்ண உடனே இப்போ நான் அந்த பை பண்ண உங்களுக்கு 60,000 ரூபா காசு கிடைக்கும். இப்போ நான் இதை ரன் பண்ணி போகிறேன். இது கிளவுட் பேஸ் தானே. கிளவுட் பேஸ்ங்கிறது இந்த ஆட்டோவாகவே கிளவுடில் சேவ் ஆகுறது. அப்போ ரன் பண்ணி போக 1 இயரால் எனுவல் ஃபீ இருக்குது. எனுவல் ஃபீ 1 லேக் வச்சு கொள்வோமே. இப்போ நான் திருப்பி எனுவல் நாங்கள் ரினியூ பண்ணணும். அப்போ ஸ்டாஃப் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, ரினியூ பண்ணிட்டு ஒரு 1 லேக் கொண்டு பே பண்ணணும். நீங்கள் அந்த லீட்ஸ் முடிஞ்சதோட உங்களோட பார்ட் முடிஞ்சு நீங்கள் பேமெண்ட் எடுப்பீங்க, வேறு அடுத்த கிளைண்ட்லாம் பார்த்துக்குவீங்க. இந்த 1 லேக் திருப்பி எனுவல் பேமெண்ட் செய்யக்க 1 லேக்கில் உங்களுக்கு 10%. அப்போ 10,000 ரூபா காசு உங்களுக்கு இது நடந்தாலும் நடக்காட்டி உங்களுக்கு அந்த 10,000 ரூபா காசு வரப்போகுது. இப்படி நீங்கள் ஒரு 10 சிஸ்டம் வச்சிங்கன்னா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 20% வரும். எனுவலி உங்களுக்கு ஒரு 1 லேக் வந்து சும்மா வரப்போகுது. அப்போ லாங் டைம் அதாவது லைஃப் டைம் ரிக்யூரிங் இன்கமாகவும் உங்களுக்கு இருக்க போகுது. இப்போ கிளியரா? அடுத்தது நடராஜா பிரதாபன். ஓகே 3 வீக்ஸில் எப்போ ட்ரைனிங் எடுக்கணும்? ஓகே இன்றைக்கு மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாரும் சரியா எனக்கு திருப்பி மெசேஜ் ஒன்று போடுங்க. ஐ ஆம் இன்ட்ரெஸ்ட் என்று போடுங்க. அந்த இன்றைக்கு வந்த எல்லாரையுமே சேர்ந்து நான் அவசரமாகவே 3 வீக்ஸுக்குரிய மீட்டிங்கை அவசரமாகவே செய்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கு பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருமே கொஞ்சம் ஒரு மெசேஜ் ஒன்று தாங்க. இன்ஃபாஸ் அன்மியூட் பண்ண சொல்லுங்க. ஓகே இன்ஃபாஸ் அன்மியூட் பண்ணலாம். ஸ்லானிங் சார். வலைக்கும் சலாம். என்ன செய்திகள்? ஜஸ்டோட என்னை பற்றி ஒரு அறிமுகம் வந்து நான் என் ஊரு காலி. ஓகே தெரியுமாய்க்கும் சாருக்கு. காலி என்ன? காலி ரஹூனி யூனிவர்சிட்டி கிட்ட. ஓகே ஓகே. நான் ஸ்கூல்ல படித்து அப்புறம் மத்தால மூளை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். பின்னால யூனிவர்சிட்டி செலக்ட் ஆகி இப்போ சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்கிறேன். சவுத் ஈஸ்டர்ன்ல இப்போ படிச்சுட்டு இருக்கிறீங்களா? இன்ஃபாஸ்
அதுக்கும் தொடர்ந்து செய்யறது தான் ம் ஆரம்பத்தில். ஓகே. இது ஆமாம் சரி, சார். நீங்க பேசினது விலங்கல என்னடா, நீங்க சவுத் ஈஸ்டர்ன்ல இப்ப படிச்சுட்டு இருக்கீங்க அப்படித்தானே? சவுத் ஈஸ்டர்ன்ல லாஸ்ட் இயர்ல படிச்சுட்டு இருக்கிறேன். ஓகே. அது இல்லாம எக்ஸ்ட்ராவா ஹெச்என்டி ஐடி முடிச்சிக்கிறேன் ஸ்டேட்ல. இயர்ல. பிட்டுக்கும் அப்ளை பண்ணிக்கிறேன் டிகிரி. ஆ இன்ஷால்லா மொரட்டோ யூனிவர்சிட்டியில இன்ஷால்லா அதையும் கம்ப்ளீட் பண்றது தான் ஐடியா. ஓகே. இப்ப சேர் ஆரம்பத்திலே சொன்ன ம் சொல்லுங்க. சரி ஆரம்பத்திலே சொன்னது போல தான் எல்லாரும் எல்லாரும் எக்ஸ்பர்ட் இல்ல தானே. ஓ எஸ் அதாவது எல்லாரும் பிகினர்ஸ். இப்ப நாங்களா ம் இருந்தோம்னா எங்களுக்கு ஒரு அனுபவம் உண்டு இல்ல மொத்தமா இதை இல்ல. பத்தி எஸ் என்னன்னு எஸ். மொத்தமா இல்ல. அப்ப ம் அப்ப நாங்க ஆரம்பத்திலே பிகினர்ஸ் என்ற ரீதியில தான் வருவோம். அப்ப ம் சேர் சொன்ன போல எங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் ஒன்று இருந்திருந்தால் எங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்டாக போய் இதுல எங்கள்கிட்ட வேக்க கொடுக்கலாம், எங்களால் ஏழுமானத்தை எஸ். ஃபுல்லாவே ட்ரை பண்ணி இந்த கட்டாயம். பணிக்கு அது இது வந்து கொடுக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை வந்து இருக்குது இன்ஷா எஸ். அல்லாஹ். கட்டாயம். இதை போல நான் நிறைய எக்ஸ்ட்ராவா இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலம் வேலை பார்த்தோம்னா நான் டீச்சிங் பண்ணி கொண்டிருக்கிறேன் ஆன்லைன்ல ஓகே. ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஓகே. அது இல்லாம தொடர்ந்து நான் ஐடி ஃபீல்ட்ல ஒர்க்கிங் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஓகே. ஹைர் இன்ஷா அல்லாஹ் என்னால ஏழுமான இதே நான் தருவேன் எனக்கு நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். சேர்ந்த ஒரு கைடன்ஸோட சேர்த்து. கட்டாயம் கட்டாயம் சந்தோஷம். நான் நேற்று சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டிக்கு வந்து இது சம்பந்தமாவே இப்போ எங்களோட கம்பெனியோட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பார்ட்ட ஒரு பார்ட் டைம் ஒரு ஸ்டாஃப் ஒரு ஆள் உங்களோட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அரிஷத் உங்களை நேற்று அர்ஷத். அரிஷத் மாலை. எஸ் அர்ஷத் மௌலை. நேற்று நான் உங்களோட யூனிவர்சிட்டிக்கு வந்து கொஞ்சம் ஒரு மீட்டிங் கொண்டு போட்டேன் நான். அடுத்து நான் நினைக்கிறேன் உங்களையும் சேர்த்து தான் அர்ஷத் மௌலை பேசியிருந்தார். ஒரு 7 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த ட்ரைனிங் லெட்டரை ப்ரொவைட் பண்ணுறதுலேருந்து அவங்கள கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்கன்னு சொல்லி. ஓகே, நீங்கள் இங்கிருந்தால எனக்கு இன்னும் லேஸு நம்ம ஃபிசிக்கலாகவும் மீட் பண்ணலாம். இன்ஷா அல்லாஹ். கட்டாயம் தொடர்ந்து ஒர்க் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் சார். ஓகே ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஓகே பாரக்கல்லாஹ். சாம்சுங் எஸ்எம் அவங்களோட பேரை மென்ஷன் பண்ணல, அன்மியூட் பண்ண சொல்லிக்கிறாங்க. ரெண்டா இதுல ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்டாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு கேள்வியும் மொத்தமாகவே அந்த செஷனை கிளியர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே பேசுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். ப்ரோ நானும் உங்களோட இதை பார்த்து நல்லா இருக்குது. நீங்க திங்கோக்கு வரேன்னு சொன்னீங்க. எஸ் அப்படி எஸ். 7 மணி சொன்னா எங்கட ஏரியாவுக்கு வர 7 மணி சொன்னா உங்களுக்கு வந்த அந்த ஆஃபீஸ் ஒன்று தர கேளு மீறமுன்னா என்ன 2 ஆஃபீஸுக்கு இடம் ஒன்று இருக்குன்னா நான் உங்களுக்கு டெலிவரி சோஷன் செய்யறேன். அப்படி என்ன நீங்க சிங்கோ எங்க? புல்மோட்டு. புல்மோட்டு. ஓகே ஓகே. நீங்க அந்த செட் பண்ணீங்க என்ன? ஓ நான் சொன்ன பெருசா நான் செட் பண்ணிக்க மாட்டேங்க. எஸ் நார்மலா எஸ். சும்மா கேட்டு பண்ணி கிளாஸ் என்ன சொல்லியிருப்பீங்க, எஸ் எஸ். கிளாஸ்ல கைக்கிறேன்னு சொல்லி. ஓகே ஓகே. அப்போ இப்படிதான் நான் பாரன் ட்ரிங்கோவில் கொஞ்சம் நல்ல ஒரு ஓப்பன் இருக்குது, அதாவது ஓப்பன்ஸ் இருக்குது. என்னென்னா நிறைய சிஸ்டங்கள் அங்கே ப்ரொவைட் பண்ணுறது இருக்கிறாங்க. அடுத்தது நிறைய கம்பெனிகளும் இல்லை. ஸோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஒன்று போடுங்க, உங்களோட பேரையும் போட்டு ட்ரிங்கோ ஒன்று மென்ஷன் பண்ணுங்க, நான் உங்களோட டீட்டெயில்ஸாக பேசுகிறேன். கட்டாயம் செய்வோம், ஒர்க் பண்ணுவோம். ஓகே. I can leave now. I agreed in past proper guidance. கிடைச்சு success. Okay, okay. Risky, I am interested. Risky எதுவும் பேச போறீங்களா? சரி, பிரிமிலரி அப்போ நம்ம செஷனை க்ளோஸ் பண்ணுவோம். இதில் வந்து இது அந்த விஷயம் என்னென்னா, இப்போ நான் வந்து பேசினது ஒரு கம்பெனிக்கு தான், ஆனால் நம்மளோட குரூப் ஆஃப் கம்பெனிஸ் 3 இருக்குது. அதில் உங்களுக்கு எந்த பார்ட் ஏழுமோ அந்த பார்ட்டை நீங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் ஒன்று. அடுத்த விஷயம், உங்களுக்கு என்ன லெவலில் இருக்கிறவங்கள நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி உங்களை ட்ரெயின் பண்ணலாம். அதோட உங்களுக்கு ஏற்ற மாதிரி அடுத்தடுத்து உங்களுக்கு ஏழுமென்ற என்ன விஷயம்ன்றது சொல்லுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களை கைட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம். ஓகே, வேறு விஷயங்கள் எதுவும் இருக்குதா? அப்போ நம்ம செஷனை முடிச்சு கொள்ளுவோமா? ஓகே சரி, அப்போ நம்ம முடிச்சுக்கொள்வோம். அந்த இன்றைக்கி இந்த பார்ட்டிசிபேட் பண்ணாங்க கொஞ்சம் கட்டாயம் இப்போ முடிய எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க, நான் ஃப்ரீயாகி கொஞ்சம் பேசுவேன். இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 24 பேர்கிட்ட பேசியிருந்தாங்க. அவங்கள கொஞ்சம் வேறு டீமாக செஞ்சு அவங்கள ப்ராப்பராக கைட் பண்ணுற மாதிரி தான் யோசிக்கிறேன். ஸோ இன்ஷா அல்லாஹ் ஒர்க் பண்ணுவோம்.
ஓகே, முடிச்சுக்கொள்வோம் என்ன? ஓகே, தேங்க்யூ. அடுத்த இதில் சந்திப்போம். இப்போ இது முடிஞ்ச கட்டம், அடுத்த கட்டம் என்ன நடக்கும்னா உங்களுக்கு அந்த ட்ரைனிங் செஷன் நடக்கும். அது எப்படி என்ற விஷயங்களை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வித்தின் 1 வீக்குள்ளே இன்ஷா அல்லாஹ் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கிருக்கும் போதே உங்களோட பேருக்கு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரியும் இருக்குது. ஓகே, தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம்.